அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு புது வருஷம் பொறந்து 2025ல தையும் பொறந்துருச்சு. இன்னைக்கு ஒரு இம்பார்ட்டன்ட்டான ஒரு டிஸ்கஷன்ல எல்லாரும் ஜாயின் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஐ வெல்கம் ஆல் யூ ஃபார் திஸ் வெபினார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப். ஸோ இதுல நான் சில சமயம் அப்பப்ப சில வார்த்தைகள இங்கிலீஷ்ல பேசுற மாரி இருக்கும், ஆங்கிலத்துல. ஸோ ஐ ஹோப் எல்லாருக்கும் புரியும்னு நினைக்கிறேன். மோஸ்ட் ஆஃப் த ஆடியன்ஸ் தமிழ்ல இருப்பீங்க. அதனால தமிழ்லயும் நம்ம பேசலாம், இங்கிலீஷ்லயும் பேசலாம். ஏன்னா சில பேருக்கு தமிழ் தெரியாது. ஸோ எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஏன்னா நியூ இயர் பொறந்து இப்பதான் நான் ஃபர்ஸ்ட் மீட்டிங் வைக்கிறேன். எல்லாரும் பொங்கல் சாப்பிட்டு ஒரே டயர்ட் ஆயிட்டீங்களா? திருப்பி ஒரு வாழ்த்த கூட காணாமே. ஹாப்பி பொங்கல் சார். சார் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் சார். ஓகே. சார் ஹாப்பி பொங்கல் சார். ஹாப்பி தைப்பொங்கல் வழிபிறக்கும் நம்மளுக்கு இன்னில இருந்து வழிபிறக்குதுன்னு வச்சுக்கலாம் சார். ஓகே. Thank you very much, sir. Wish you the same, sir. Thank you very much. ஓகே, ஓகே. தை பிறந்தால் பொங்கல். வழிபிறக்கும் சார். ஹாப்பி நியூ இயர் சார். ஹாப்பி பொங்கல். தேங்க் யூ. இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் சார். ஓகே, தேங்க் யூ. சார் So, இதே மாதிரி நிறைய மீட்டிங் நடக்கணும், நிறைய பேருக்கு நல்லது கிடைக்கும். ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கும். ஓகே. ஸோ ஆமா. என்னடா இது சம்பந்தமே இல்லாம ஓகே போதும். என்னடா இது சம்பந்தமே இல்லாம புதுசா ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஒர்க் ஷாப்னு ஒண்ணு இவன் ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்ட்டு எல்லாருக்கும் ஒரு டவுட்ஸ் இருந்திருக்கலாம், கொஸ்டின்ஸ் இருந்திருக்கலாம் இல்லையா? ஸோ ஏன் இது அப்படின்னா, நான் வந்து இப்ப மகாராஷ்டிரால புனேல இருக்கிறேன். ஐ பர்சனலி collaborated with a company, software company in Pune called Tech Metaverse Solutions. So this is a software company. ஓகேவா? நான் ஆல்ரெடி ஷான் இன்ஃபோமீடியா ஓபிசி பிரைவேட் லிமிடெட்ன்ட்டு ஒரு கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதுல தான் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ன்ற நம்மளோட அஸ்ட்ராலஜி வெப்சைட் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ தட் இஸ் கண்டினியூவிங். அது வந்து அழகா போயிட்டு இருக்கு. அதுல எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லை. அது வந்து ஷான் இன்ஃபோமீடியா வந்து எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் அஸ்ட்ராலஜி சர்வீசஸ், எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸை மெயின்டைன் பண்றதுக்காக இருக்குது. இந்த டெக் மெட்டாவர்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்எல்பி அப்படின்ற இந்த ஆர்கனைசேஷன் புனேல, நம்ம சென்னையில சிறுசேரிலாம் இருக்கு இல்லையா, சோழிங்கநல்லூர் ஐடி ஹப் இருக்கு இல்லையா, ஓஎம்ஆர்ல, அது மாதிரி இங்க பனீர் அப்படின்ற ஒரு ஐடி ஹப். இங்க வந்து பார்த்தா இது ஏதோ ஹாங்காங் மாதிரி இருக்குது, அவ்வளோ டெவலப் ஆயிருக்கு புனே. இந்த கம்பெனில நான் வந்து ஒரு கொலாபரேஷன்ல இருக்கிறேன். இங்க சிஇஓ, சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா நான் ஆப்ரேட் பண்றேன். அலாங் வித் ஷான் இன்ஃபோமீடியா, ஐ எம் ஆல்சோ ரன்னிங் அ சாஃப்ட்வேர் கம்பெனி அலாங் வித் சம் அதர் நியூ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பார்ட்னர்ஸ். த நேம் இஸ் டெக் மெட்டாவர்ஸ் சொல்யூஷன்ஸ் எல்எல்பி. இந்த கம்பெனி வந்து ஒரு பெரிய ஐடி காரிடார்ல ஒரு பெரிய, இப்ப டைடல் பார்க்கை விட ஒரு பெரிய கமர்ஷியல் பில்டிங்ல ஒரு பெரிய ஃப்ளோர்ல இருக்கு, ரன் ஆகுது. In this company currently is having approximately nearing 50 staffs this month. ஸோ 50 பேர் இப்ப வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த கம்பெனியை வந்து நம்ம இன்னும் ஒரு 1 இயர்க்குள்ள ஒரு 200 மெம்பர்ஸ் ரீச் பண்ற அளவுக்கு we are getting expansion plans. We are into multiple software developments, digital media marketings and SAP kind of implementations, critical AI projects, அந்த மாதிரி நிறைய பிளாட்ஃபார்ம்ல நம்ம டெவலப் பண்றோம். இட்ஸ் a huge team, huge investment is taking place in it. இந்த இடத்துல நான் எதுக்கு உங்களுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் மீட்டிங்கை போட்டிருக்கிறேன் அப்படின்னா, நமக்கு ஒரு மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கு. எவ்ரி ஒன் நீட்ஸ் சம் மார்க்கெட்டிங். நம்ம சாஃப்ட்வேர்ல, நம்ம அஸ்ட்ராலஜி ஃபீல்ட்ல எனக்கு கிட்டத்தட்ட கடந்த 12 வருஷத்துல, இப்ப 13வது வருஷம் ரன் ஆயிட்டு இருக்கிறதுல 15 லட்சம் வாடிக்கையாளர்கள் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதுல நிறைய பேர் அஸ்ட்ராலஜர்ஸ், நிறைய பேருக்கு வேற வேற பிஸ்னஸ்ல இருக்கிறாங்க.
நிறைய தடவை என்கிட்ட வந்து நிறைய பேர் எனக்கு வெப்சைட் பண்ணி கொடுங்க, எனக்கு அது பண்ணி கொடுங்க. அது மாதிரிலாம் நிறைய ஹெல்ப் கேட்பாங்க. அப்ப தனியா நம்ம இருந்ததுனால, நான் மட்டும் நான் உண்டு, என் வேலை உண்டுன்றதுனால, என்னால பெருசா யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியல. நவ் ஐ ஹேவ் அ ஹியூஜ் டீம். எந்த மாதிரியான ப்ராஜெக்ட் வந்தாலும், எவ்வளவு பெரிய கெப்பாசிட்டியில ப்ராஜெக்ட்ஸ் வந்தாலும், வி ஹேவ் அ டீம். இப்ப இந்த கம்பெனில வந்து நம்ம மேஜரா இப்ப என்ன ஃபோக்கஸ் பண்றோம்னா, டிஜிட்டல் மீடியா மார்க்கெட்டிங்க வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலா பண்றோம். ஸோ, அதுல நம்ம என்ன குடுக்க முடியும்? நம்மளோட எக்ஸிஸ்டிங் வாடிக்கையாளர்களுக்கு, நண்பர்களுக்கு இதனால என்ன பலன்? ஃபர்ஸ்ட் அத தெரிஞ்சுக்கணும். திஸ் இஸ் நாட் அ சேல்ஸ் கால். திஸ் இஸ் பியூர்லி எஜுகேஷன் கால். எப்படி நான் நெறைய அஸ்ட்ராலஜி கிளாஸஸ் ஃப்ரீயா எடுத்தனோ, எப்படி உங்களுக்கு நெறைய சொல்லிக் குடுத்தனோ, அது மாதிரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங்க பத்தின மிக நெறைய இன்ஃபர்மேஷன உங்களுக்கு இந்த வெபினார்ல முழுக்க முழுக்க சொல்லுவேன். அத தான் நீங்க பார்க்க போறீங்க. நமக்கு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நமக்கு அஸ்ட்ராலஜிஸ்ட்க்கு தெரிஞ்சதெல்லாம் 2 விஷயம் தான். ஒண்ணு YouTube, இன்னொன்னு Facebook. நம்ம எல்லாருமே வந்து ஒண்ணு YouTubeல சண்டை போட்டுட்டு இருப்போம். இல்லன்னா Facebookல சண்டை போட்டுட்டு இருப்போம் குரூப்ஸ்ல. இத தாண்டி டிஜிட்டல் மீடியான்னா என்ன? இத தாண்டி என்னென்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு? அதெல்லாம் எப்படி ஒர்க் ஆகுது? அதுலலாம் என்னென்னலாம் பண்ணலாம்? எப்படி உங்களுடைய ரெவென்யூவ ஜெனரேட் பண்ணிக்கலாம்? எப்படி நீங்க ஃப்ரீயாவே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம்? எதுல என்ன மாரி ஆடியன்ஸ் இருக்கிறாங்க? அந்த மாதிரியான ஒரு இன்புட்ட தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போறேன். ஸ்ட்ரெய்ட் அவே நான் டேட்டாக்குள்ள போறேன். என் ஸ்க்ரீன ஷேர் பண்றேன். மீன்வைல் வந்து நான் அஸ்ட்ராலஜி எல்லாம் விட்டர்ல. நான் வந்து இத அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டியா பண்ணிட்டு இருக்கிறேன். எவ்ரி வீக் ஐ டிராவல் புனே. வந்துட்டு போறேன். ஆஸ் அண்ட் வென் ஐ அம் டிராவலிங் அக்ராஸ் டெஸ்டினேஷன்ஸ். சரியா? ஸோ பிஸி ஆயிட்டேன் ரொம்ப. ஒரே நிமிஷம். லெட் மீ ஷேர் மை ஸ்க்ரீன். ஸோ இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ தான் நான் உங்ககிட்ட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன். அதுக்கப்புறம் உங்களோட கொஸ்டின்ஸ்லாம் என்ன டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல உங்களோட பிசினஸ எப்படி நீங்க டெவலப் பண்ணிக்கலான்ட்டு என்ன டவுட்னாலும் நீங்க என்கிட்ட கேட்கலாம். ஃபர்ஸ்ட் த இன்ட்ரஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ பாருங்க. இன்ட்ரோடக்ஷன் டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங். சரியா? இப்ப டிஜிட்டல் மார்க்கெட்டிங்னா என்ன? டிஜிட்டல் மார்க்கெட்டிங் இஸ் த யூஸ் ஆஃப் ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸ் டு ப்ரோமோட் பிராண்ட்ஸ், products and services leveraging tools like SEO, SMM, PPC and content marketing. அதாவது இப்ப வந்து நீங்க எல்லாரும் இன்டு பீன் பிசினஸ் அஸ்ட்ராலஜில நிறைய பேர் இருப்பீங்க. இல்ல வெவ்வேறு துறைகள்ல இருந்துகிட்டு அஸ்ட்ராலஜில இருப்பீங்க. இப்ப நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனில யூ ஆர் ஒர்க்கிங் இன் சம் கம்பெனி. ஃபார் தட் கம்பெனி யூ வாண்டட் சம் ப்ரொமோஷன் ஆர் யூ ஆர் டூயிங் சம் ப்ரொஃபஷனல் சர்வீஸ். நீங்க டாக்டர்ஸா இருக்கலாம், நீங்க என்ஜினியரா இருக்கலாம், இல்ல நீங்க ஒரு கான்ட்ராக்டரா இருக்கலாம், நீங்க ஒரு கன்ஸ்ட்ரக்டரா இருக்கலாம், ஆர் யூ பிகம் இண்டிபெண்டா ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ணலாம். ஸோ நமக்கு இதெல்லாம் எப்படி நம்ம வெவ்வேறு ஊடகத்து மூலியமா கொண்டு போகலாம், எதுல நம்ம ஆக்டிவா இருந்தா எவ்வளவு ரீச் போகும், அதெல்லாம் தான் உங்களுக்கு ஒரு இன்சைட்ஸ் ஃபர்ஸ்ட் கொடுக்க போறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கோட கோர் வந்து உங்களுக்கு ஒரு வெப்சைட் தான். நீங்க எந்த ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சாலோ, இல்ல நீங்க சொந்தமாவே ஒரு விஷயம் பண்ணியிருந்தாலோ, உங்களுக்கு வந்து பிசினஸ் வந்து அத கோர் டிஜிட்டல் அந்த உங்க விசிட்டிங் கார்டுன்றது உங்க வெப்சைட்டா தான் இருக்கும். நான் ரெக்கார்டிங் தரேன் சார். நான் ரெக்கார்டிங் பண்றேன். நான் இத வந்து உங்களுக்கு YouTube சேனல்ல போட்டு குரூப்ல ஷேர் பண்றேன். சரியா? ஸோ இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நான் சில விஷயம்லாம் சொல்றேன். ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி எ என்னோட நண்பர் ஒருத்தர் வந்து திருமுருகன் அப்படின்னு அவரோட பேரு. அவர் எத்திக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனி வச்சிருந்தார். அவர் வந்து ஒரு பார்மசூட்டிக்கல் கம்பெனி சின்னதா ஆரம்பிச்சார். அப்ப ஹி வாஸ் பிகமிங் எ ஃப்ரெண்டு. அப்ப என்னோட வீட்டுல அவர கூட்டு வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து அவருக்கு ஒரு ethics.in அப்படின்னு ஒரு வெப்சைட்ட பண்ணி குடுத்தேன். அதுக்கப்புறம் நான் அத மறந்துட்டேன். அவர வந்து ஒரு 2, 3 வருஷம் கழிச்சு பார்த்தா, அவரு ஒரு மிகப்பெரிய எஸ்டாபிளிஷ்டு பிசினஸ்மேன் ஆயிட்டாரு. அதுக்கு காரணம் வந்து அந்த ethics.inன்ற வெப்சைட் தான். ரொம்ப கேஷுவலா நான் பண்ணி குடுத்த ஒரு வெப்சைட்.
இன்னைக்கு அந்த எத்திக்ஸ் வந்து ஒரு எத்திக்ஸ் லெபார்டரிஸ், டாக்டர் எத்திக்ஸ் லெபார்டரிஸ்ன்னு சொல்லிட்டு அவர் வந்து இமாச்சல் பிரதேசத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ட்ரக் மேனுஃபேக்சரர். இஸ் அ ட்ரக் மேனுஃபேக்சரர். இஸ் மேனுஃபேக்சரிங் டேப்லெட்ஸ், மேனுஃபேக்சரிங் இன்ஜெக்ஷன்ஸ், மேனுஃபேக்சரிங் எவ்ரிதிங், ஆல் யூனிட்ஸ். பதஞ்சலி ரேஞ்சுக்கு அவர் வளர்ந்துட்டு இருக்காரு. நவ் இட் பிகம்ஸ் பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா லிஸ்டிங் பண்ணிட்டார். ஸோ நான் ஏன் இதை சொல்றேன்னா, ஒரு சாதாரண ஒரு ஸ்டார்ட் அப், ஒரு சின்ன ஒரு வெப்சைட் ethics.in அப்படின்னு நான் கிரியேட் பண்ண வெப்சைட் இன்னைக்கு வந்து ஒரு ஆலமரமா நிக்குது அப்படின்னா, அது மாதிரி நான் கிட்டத்தட்ட என்னோட த்ரூ அவுட் த கெரியர்ல நிறைய சாஃப்ட்வேர் கம்பெனிஸ்ல ஒர்க் பண்ணும்போது, என்னோட சாஃப்ட்வேர் கெரியரை பத்தி நான் உங்ககிட்ட பெருசா சொன்னது இல்லைல்ல. என்னோட ஒரு ஃபேஸை தான் நீங்க பார்த்திருப்பீங்க. த்ரூ அவுட் 12 வருஷமா என் கூட டிராவல் பண்ணவங்க என்னோட அஸ்ட்ராலஜி முகத்தை மட்டும் தான் பார்த்திருப்பீங்க. அஃப்கோர்ஸ் எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ் இஸ் அ சாஃப்ட்வேர், அதை நீங்க பார்த்திருப்பீங்க. எனக்கு மற்ற டைமென்ஷன்ல என்ன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு உங்களுக்கு தெரியல. ஸோ ஐ வாஸ் ஒர்க்கிங் க்ளோஸ் டு மினிமம் 500 வெப்சைட்ஸ் அப்ளிகேஷன்ஸ் நான் இது வரைக்கும் ஒர்க் பண்ணியிருப்பேன் என்னோட கெரியர். சின்ஸ் 1994ல இருந்து இந்தியாவில் முதல்ல இன்டர்நெட் வந்ததுல இருந்து ஐ எம் இன்டு இன்டர்நெட். அதாவது இந்த காதல் தேசத்துல வந்து ஓ மரியா ஓ மரியா பாட்டு வரும் இல்லையா, அந்த பார்க்காமையே காதல், சாட் பண்ணிட்டு எல்லாம் காதல் பண்ணுவாங்கல்ல, அந்த பீரியட்ல இருந்து ஐ எம் இன்டு டிஜிட்டல் மார்க்கெட்டிங், இந்த இன்டர்நெட் இண்டஸ்ட்ரியில இருக்கிறேன். ஸோ அதனால தான் இட் கிவ்ஸ் மீ ஐடியா டு பிரிங் அஸ்ட்ராலஜி இன்டு வெப்சைட். ஆஸ்ட்ரோவிஷன் சாஃப்ட்வேர் தான் இருக்கும், அது டெஸ்க்டாப்ல ஒர்க் ஆகும். அப்ப முதல்ல நம்ம எல்லாருக்கும் தமிழ்நாட்டுக்கு வெப்சைட்ல ஃப்ரீயா அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் கொடுத்தது எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன். அதான் வித் தட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் அதை நம்ம பண்ணோம். ஸோ உங்களுக்கு இஃப் யூ ஆர் சீரியஸ் இன்டு பிஸ்னஸ், நீங்க யூ நீட் டு ஹேவ் அ பர்சனல் வெப்சைட், ஆர் ஆஃபீஸ்னா ஆஃபீஸ்க்கு ஒரு வெப்சைட் பண்ணி. அது ஏன் பண்ணணும்னா, that is the base for your any services or products you are offering to the community. சோஷியல் மீடியால நீங்க எந்த பிளாட்ஃபார்முக்கு போனாலும் அந்த பிளாட்ஃபார்ம்ல தான் நம்ம லிங்க் கொடுக்கணும். அது இல்லாம பண்ண முடியாதுன்னா தாராளமா பண்ணலாம், இருந்தா நல்லது. சரியா? ஒரு மனுஷனுக்கு எப்படி ஒரு வீடு அத்தியாவசியமோ, ஃபார் எவ்ரி மேன் கிளாத் இஸ் இம்பார்ட்டன்ட், ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட், கார் இஸ் இம்பார்ட்டன்ட், பைக் இஸ் இம்பார்ட்டன்ட்ன்ற மாதிரி வெப்சைட் இஸ் இம்பார்ட்டன்ட். அதனால உலகத்துல அதிகமா விற்கிற பொருள் வந்து டொமைன் தான். அதனால உங்க பர்சனல் பேர்லயோ, கம்பெனி பேர்லயோ, உங்க ப்ராடக்ட் பேர்லயோ, சர்வீஸ் பேர்லயோ இது வரைக்கும் நீங்க வெப்சைட் ரிஜிஸ்டர் பண்ணலன்னா அதை பண்ணிடுங்க முதல்ல. அதுக்கு நிறைய வெப்சைட்ஸ் இருக்கு which I can help you. அதை தாண்டி உங்களுக்கு எல்லாருக்குமே இப்போ ஃபோன்ஸ் இருக்கிறதுனால உங்க எல்லாருக்குமே ஃபேஸ்புக் அக்கௌண்ட் இருக்கும், ட்விட்டர் அக்கௌண்ட் இருக்கும், ஆஃபீஸஸ்ல ப்ரொஃபஷனலா ஒர்க் பண்றவங்க லிங்க்டின் வச்சிருப்பீங்க. எல்லாருமே வாட் இஸ் தட், ஒரே நிமிஷம், எல்லாருமே சோஷியல் மீடியால ஆக்டிவா தான் இருக்கீங்க. இன்னும் நமோஸ் அப்படி இப்படின்ட்டுலாம் என்னென்னமோ நீங்க பண்ணிட்டு இருக்கிறீங்க, கரெக்டா? ஸோ இந்த செக்ஷன்ல நம்ம என்னென்னலாம் நம்ம பண்ணலாம், எதெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியாத ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுன்றத வந்து நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது சில பேர் ஃபேஸ்புக் மட்டும் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, சில பேர் யூடியூபை மட்டும் கிரியேட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதை தாண்டி என்னென்ன இருக்கு அப்படின்றத நான் ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ தட் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும். அதெல்லாம் நீங்களே போயிட்டு ஃப்ரீயா கிரியேட் பண்ணிக்கலாம் உங்களோட அக்கௌண்ட்டை. ஸோ why digital marketing is crucial na, global internet penetration is 60% of the world population is online as of 2025. அதாவது இன்னைக்கு உலகத்துல இருக்கிற டோட்டல் பாப்புலேஷன்ல 67% பேரு டிஜிட்டல் மீடியால இருக்கிறாங்க. அதாவது சோசியல் மீடியாலயோ இல்ல இன்டர்நெட் கனெக்ட் ஆகி இருக்கிறாங்க. பிகாஸ் ஆல் யூசர்ஸ் ஹேவ் ஸ்மார்ட் போன். எல்லார்கிட்டயும் ஸ்மார்ட் போன் வந்துருச்சு. ஸ்மார்ட் போன் இருந்துச்சுன்னா இன்டர்நெட் இருக்குது, இன்டர்நெட் இருக்குதுன்னா வாட்ஸ்அப் இருக்குது. ஸோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணாதவங்களே கிடையாதுன்ற மாதிரி ஆயிடுச்சு இல்லையா? ஸோ 67% மக்களை நீங்க வந்து உங்க வீட்டுல இருந்தே கனெக்ட் பண்ணலாம். இப்ப அது எவ்வளவு பெரிய ரீச்னு பாத்துக்கோங்க. உங்களால ஒரு ப்ராப்பரா ஒரு பிசினஸ் பண்ண முடியும்னா, நீங்க உலகத்தின் மொத்த பாப்புலேஷன்ல யூ கேன் ரீச் 67% பீப்புள் இன் சிங்கிள் டே. அப்ப எவ்வளவு பொட்டென்ஷியல் இருக்குது. ஐடியா இருந்தா போதும், ஃபண்ட் ரெடி பண்ணிட்டா போதும், நீங்க ரீச் பண்ணிடலாம்.
67% உலக மக்களை வந்து நீங்க என்ன சொல்ல வரீங்களோ அதை கொண்டு போய் சொல்லலாம். முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து நீங்க ஒரு விளம்பரம் கொடுக்கணும்னா, ஒரு கதை எழுதணும், கட்டுரை எழுதணும்னா ஆனந்த விகடனுக்கோ குமுதத்துக்கோ எழுதணும், இல்ல கனையாளிக்கோ எழுதணும். அது பப்ளிஷ் ஆகுமா பப்ளிஷ் ஆகாதான்னு தெரியாது. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மனசுல என்ன நினைக்கிறோமோ அதை கிறுக்கலாம். நம்ம போய் Facebookல கவிதை எழுதலாம், போட்டோ எடுத்து போடலாம், ரீல்ஸ் போடலாம். ஸோ வித்தின் த ரீச் நமக்கு ஓவர் நைட்ல ஒபாமா ஆவறதுக்கான வாய்ப்புகளை இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கொடுக்குது. கன்சியூமர் ஸ்பெண்ட் an average 6 hours 58 minutes per day ஆன்லைன். இதை உங்களால நம்ப முடியுதா? ஒரு மனுஷன் போனுக்கு அடிமை ஆயிட்டான், ஒரு மனுஷன் இன்டர்நெட்டுக்கு அடிமை ஆயிட்டான். உலகத்துல இருக்கிற மனுஷன் ஒரு நாளைக்கு 6 மணி நேரம் இன்டர்நெட்ல ஏதோ ஒண்ண பார்த்துட்டு இருக்கிறான் எங்கேயோ. அப்படி ஆயிடுச்சு. The digital advertising revenue surpassed 600 billion globally in 2024. அப்ப இந்த டிஜிட்டல் அட்வர்டைசிங் இருக்குல்ல, இந்த Facebook எல்லாம் ஏன் பணக்காரன் ஆயிட்டான், வாட்ஸ்அப் ஏன் பணக்காரன் ஆயிட்டான், ட்விட்டரை ஏன் எலன் மாஸ்க் வாங்கினாரு? ட்விட்டர் அவர் பாட்டுக்கு இருந்திருக்கலாம் தானே. எலன் மாஸ்க் அவர் ஏதோ ஒரு டெஸ்லா கார் பண்ணிட்டு இருந்தாரு, அவர் ஏதோ ஸ்பேஸ் எக்ஸ் பண்ணிட்டு இருந்தாரு. சம்பந்தமே இல்லாம எதுக்கு டெஸ்லா பண்ணிட்டு இருந்த எலன் மாஸ்க் வந்து அக்வயர்டு ட்விட்டர்? பிகாஸ் உலகத்தையே கையில வச்சிருக்கிற மாதிரி. ஸோ தேர் ஆர் கேட்டகரிஸ். இப்ப வந்து சினிமால வந்து ஏ கிளாஸ் ஆடியன்ஸ், பி கிளாஸ் ஆடியன்ஸ், சி கிளாஸ் ஆடியன்ஸ் மாதிரி இப்ப ட்விட்டர்னா ஏ கிளாஸ் ஆடியன்ஸ், ஃபேஸ்புக்னா பி கிளாஸோ சி கிளாஸோ தர டிக்கெட்ன்ற மாதிரி சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸே கிளாசிஃபைடு இன்டு ஏபிசி சென்டர்ஸ்ல இருக்கு. ஸோ இது உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாட்டிஸ்டிக்ஸா இருக்கும். அடுத்து சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் அப்படின்ற ஒரு வார்த்தை, SEO அப்படின்றது உங்களுக்கு ரொம்ப முக்கியமா தெரிஞ்சிருக்கணும். வாட் இஸ் SEO அப்படின்னா, எல்லாருக்கும் வெப்சைட் இருக்கும், கரெக்டா? எல்லாருக்கும் வெப்சைட் இருக்கும், எல்லா கம்பெனியுமே ஒரே சர்வீசஸ் பண்ணலாம். ஆனா ஒரு குறிப்பிட்ட வார்த்தையை நீங்க கூகுள்ல போய் தேடுறீங்க அப்படின்னா, நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் கூகுள்ல போயிட்டு ஐ எம் ஜஸ்ட் கோயிங் கூகுள், ஓகே, கூகுள்ல போயிட்டு எதையாச்சும் ஒண்ணு நீங்க தேடுறீங்க அப்படின்னா, அந்த தேடுறது தான் அந்த தேடுறீங்கல்ல அந்த வார்த்தை, அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் இன் தமிழ் அப்படின்னு நான் தேடுறேன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் உங்களுக்கு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன். இப்ப இதை கொடுத்தீங்கன்னா நம்ம வெப்சைட் இதுல ஃபர்ஸ்ட் வரணும். இப்ப நம்ம வெப்சைட் இந்த நம்ம கொடுக்குற இந்த இதுக்கு வரலன்னா நம்ம SEO பண்ணலன்னு அர்த்தம். அப்ப SEOனா என்னன்னா, ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம இன்டர்நெட்ல தேடுற ஒவ்வொரு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ராசி பலன் அப்படின்னு நீங்க தேடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதிகமா தேடுறது, சரியா? இப்ப ராசி பலன்னு தேடினா இந்த கீவேர்டு வந்து ரொம்ப காஸ்ட்லியான கீவேர்டு. அப்ப ராசி பலன்னு தேடினா என்ன வருது? விகடனோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் வருது. அப்படின்னா ஏன் விகடனோட வெப்சைட் ஃபர்ஸ்ட் வருதுன்னா, அவங்க அந்த ராசி பலன்ன்ற வார்த்தையை யாரு தேடினாலும் நம்பர் 1ல வர அளவுக்கு அவங்க SEO ஆப்டிமைசேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து யாரு? டெய்லி தந்தி வருது. தினத்தந்தியும் விகடனும் தினகரனும் இந்த ராசி பலன்ன்ற இந்த வார்த்தைக்கு போட்டி போட்டுட்டு இருக்கிறாங்க. அடுத்து தினமலர் இருக்கிறாங்க, அடுத்து நியூஸ் 18 இருக்கிறாங்க, அடுத்து மாலை மலர் இருக்கிறாங்க, அடுத்து ஆஸ்ட்ரோசேஜ் இருக்கிறாங்க. இப்ப நீங்க ஒரு வெப்சைட் வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு ஜோஷியர், இப்ப நீங்க ராசி பலன் போடுறீங்க. இப்ப நீங்க இந்த ராசி பலன் அப்படின்ற இந்த ஒரு வார்த்தையை ஒருத்தன் தேடினா உங்க வெப்சைட் ஃபர்ஸ்ட் வரா மாதிரி நீங்க SEO சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்ணிட்டீங்கன்னா, நீங்க ஆனந்த விகடன் மாதிரியோ தினத்தந்தி மாதிரியோ சம்பாதிக்கலாம். அப்ப அந்த SEOட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சுக்கணும். அப்ப அதிகமா தேடுற வார்த்தைங்க என்ன, அந்த வார்த்தைங்களை இன்டர்நெட்ல தேடுனா சர்ச் பண்ணா நம்ம வெப்சைட் வந்துடணும். அப்ப அது எப்படி தானா வருமானா? அது தானா வராது. அதுக்கு ஆன் பேஜ் SEO, ஆஃப் பேஜ் SEOன்னு சொல்லி ஒரு டீமை போட்டு உட்கார வச்சு வேலை செய்யணும். அது ஒரு 6 மாசம் வேலை செஞ்சீங்கன்னா கூகுள்ல தேடினா ஃபர்ஸ்ட் பேஜ்ல உங்களை கொண்டு வந்து நிக்க வைக்க முடியும். இட் இஸ் இன்வால்வ்ஸ் டைம், மணி, கண்டினியூஸ் ரிசர்ச், எஃபர்ட்ஸ், காம்படிட்டிவ் அனாலிசிஸ், அதெல்லாம் இருக்கு. இப்ப இந்த விகடனோட டீம்ல இதை பார்த்துட்டு இருப்பாங்க, இந்த கீவேர்டை தினத்தந்தியோட டீம்ல பார்த்துட்டு இருப்பாங்க, தினகரன்ல தினமலர்ல பார்த்துட்டு இருப்பாங்க. அவங்களோட டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரிவ்யூ மீட்டிங்ல என்னடா ராசி பலன் போட்டா விகடன் ஃபர்ஸ்ட் போயிடுச்சு, நம்ம வெப்சைட் வரலன்னு சொல்லி அங்க இருக்கிற மேனேஜர் அங்க இருக்கிற டீமை திட்டுவாரு. ஒரு சேல்ஸ் டீமை திட்டுற மாதிரி, ஆபரேஷன்ஸ் டீமை திட்டுற மாதிரி. அப்ப
எஸ்சிஓ அப்படின்றது என்னன்னா, நீங்க என்ன சேவையை ஆஃபர் பண்றீங்களோ, நீங்க என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்றீங்களோ, அந்த வார்த்தைகளை வந்து நீங்க சர்ச் பண்ணா, அது டைரக்ட்டா உங்களோட வெப்சைட்ட கொண்டு வந்து முதல்ல நிறுத்தணும் அப்படின்றது தான் எஸ்சிஓ. ஸோ அப்ப அது எவ்வளவு இம்பார்ட்டன்ட்ன்னு பாருங்க. அப்ப அத பண்ண முடியுமானா, அதுக்கு ஒரு முறைப்படி படிப்பு இருக்கு. அதுக்கு ஒரு முறைப்படி ரூல்ஸ் இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு சர்ச் இன்ஜினும் கூகுள் வந்து கிட்டத்தட்ட 200 சிக்னல்ஸ் வச்சிருக்கு. எவ்ரி கீவேர்ட்ஸ ரேங்க் பண்றதுக்கு கூகுள் 200 சிக்னல்ஸ் வச்சிருக்கும். அப்ப அது அந்த சிக்னல்ஸ் என்னன்னு தெரியணும். அதுக்கு ஏத்த மாரி அந்த கீவேர்ட மேப் பண்ணணும். காம்படிட்டர் அந்த வெப்சைட்ல என்ன பேஜ் போட்டிருக்கான்னு பார்க்கணும். அவனோடத கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணணும். அவன பீட் பண்றதா இருந்தா நம்ம என்ன பண்ணணும்? அதுக்கு பேக் லிங்க் ஜெனரேட் பண்ணணும். 6 மாசம் உட்கார்ந்து வொர்க் பண்ணீங்கன்னா, இவங்க எல்லாரையும் பின்னாக்கி தூக்கி போட்டு ராசி பலன் போட்டா நம்மள்து முன்னாடி கொண்டு வந்து வரலாம். அப்ப இது தனியா உங்களால பண்ண முடியுமானா, தனியா ஒரு ஆள பண்ண முடியாது. அப்ப இதுக்கு ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வேணும். அந்த டீம் புரொஃபஷனலா இருக்கும். ஏதோ சும்மா காசு குடுத்து பண்ணாலாம் வராது. அது ரொம்ப புரொஃபஷனலா பண்ணா தான் வரும். புரியுதா? அது புரிஞ்சுக்கோ. அடுத்து சோசியல் மீடியா மார்க்கெட்டிங் அப்படின்னா என்னன்னா, சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்னா அது உங்க எல்லாருக்குமே தெரியும். Twitterல விளம்பரம் குடுக்குறது, Facebookல விளம்பரம் குடுக்குறது, Instagramல விளம்பரம் குடுக்குறது, YouTubeல நீங்க பார்க்குற விளம்பரம்லாம் இருக்கு இல்லையா? நடுவுல நடுவுல படம் வருது. ஒரு வீடியோ பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு ஆட் வருதுல்ல. சோ திஸ் இஸ் சோசியல் மீடியா மார்க்கெட்டிங். இப்ப இது எப்படி பண்றதுன்னா, இதெல்லாம் பெய்டு ப்ரமோஷன் தான். சரியா? அப்ப சோசியல் மீடியால நீங்க YouTubeல உங்களோட விளம்பரத்த போடலாம். Instagramல போடலாம். இத வந்து நீங்க இண்டிவிஜுவலா நீங்களே வந்து ஒரு ரூ. 2000 ரூ. 3000 கட்டியே போடலாம். இப்ப நீங்க வந்து YouTubeல உங்கள ஃபேமஸ் ஆக்கணும்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து இப்ப ஆதித்ய குருஜி ரொம்ப ஃபேமஸா சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. சின்ராஜ் சார் நெறைய சப்ஸ்கிரைபர் வச்சிருக்கிறாரு. செல்வி சப்ஸ்கிரைபர் வச்சிருக்காரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் நம்ம அஸ்ட்ராலஜி கம்யூனிட்டின்றதுனால. இவங்கலாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, ரொம்ப வருஷமா இருக்கிறாங்க. இப்ப நீங்க அவங்கள புடிக்கணும்னா என்ன செய்யணும்னா, ஒரு ரூ. 50,000 ரூ. 1,00,000 போட்டு புரமோஷன் பண்ணீங்கன்னா, ஒரு 2, 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்துருவாங்க. அப்ப சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்கன்னா, கஸ்டமர்ஸ் வந்துருவாங்க. கரெக்ட்டா? அப்ப ஹவ் டு இன்கிரீஸ் யுவர் YouTube சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்றதுக்கு என்ன பண்ணலாம்? அத வந்து உங்களால புரொஃபஷனலா எப்படி அத மார்க்கெட் பண்ண முடியும்? அப்படின்றதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் வந்து யூஸ் ஆகும். அப்ப சோசியல் மீடியா மார்க்கெட்டிங்ல அப்ராக்ஸிமேட்டா 2.5 பில்லியன் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் இருக்கிறாங்க. 2.5 பில்லியன் மந்த்லி யூசர்ஸ் இருக்கிறாங்க. போஸ்ட் வித் வீடியோ கண்டென்ட் ரிசீவ் 49% மோர் இன்டராக்ஷன்ஸ். அதாவது சோசியல் மீடியால இந்த விளம்பரம் குடுக்கிறதுல நார்மல் போஸ்ட விட தேர் ஆர் வீடியோ கண்டென்ட்ஸ். அதாவது வீடியோ ஆட் நடுவுல நடுவுல வீடியோ ஆட் வருதுல்ல. தாம்பரத்து பக்கத்துல வீடு வாங்குறீங்களா? அப்படின்ட்டு ஏதோ திடீர்னு ஒரு கிளிப்பிங் வருதுல்ல. நீங்க ஏதோ பார்த்துட்டு இருக்கும்போது. கோடாடி எல்லாம் போட்டு படுத்துவானுங்கல்ல. ஏதோ பார்த்துட்டு இருப்பீங்க. கோடாடி வரும். என்னென்னமோ ஒரே விஷயத்த திருப்பி திருப்பி கேட்க மாரி இருக்கும் உங்களுக்கு. அது அது மாரி பண்ணிட்டு இருப்பானுங்க. அப்ப போஸ்ட்ஸ் வித் வீடியோ கன்டென்ட் ரிசீவ்ஸ் 49 மோர் இன்டராக்ஷன்ஸ். அப்போ உங்களுக்கு புரொஃபஷனலா வீடியோ எடிட் பண்ணி குடுக்கணும். அப்போ உங்களோட கன்டென்ட்ட டிஜிட்டலா ஒரு புரமோஷனல் ஆட் பண்ணணும். அதுக்கு ஒரு ஏஜென்சி தான் பண்ண முடியும். நம்ம சும்மா கேமராவ எடுத்து நம்ம ஒரு வீடியோ போட்டா அது அந்த லெவலுக்கு இருக்காது. ஓகேவா? So use reels for higher reach. Stories and viewed by 86% users daily. அப்ப நார்மலா வந்து ரீல்ஸ் எப்படி கொண்டு வந்தானுங்க? யூடியூபே ரீல்ஸ் கான்செப்ட் வந்தானுங்க. ஃபர்ஸ்ட் ரீல்ஸ் வந்து யூடியூப்ல இல்ல. அப்ப 60 செகண்ட்ஸ்க்கு யூடியூப்ல கொண்டு வந்து அதுக்கு ரெவென்யூ ஜெனரேஷன் குடுத்தாங்க. அப்ப பாம்பு தின்ற ஊர்ல போனா நடு துண்டு நமக்குன்ற மாரி நம்மளோட மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிய டிஜிட்டல் மீடியால பண்ணலன்னா நம்ம பிசினஸ்ல அவுடேட் ஆயிடும். ஹவ் மச் நீங்க எவ்வளவு சம்பாதிக்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஹவ் யூ ஃபோக்கஸ் ஆன் சோசியல் மீடியான்றது தான் ஈஸியான வழி. தேர் ஆர் ட்ரெடிஷனல், கன்வென்ஷனல் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ஆர் தேர். நியூஸ் பேப்பர்ல விளம்பரம் குடுக்கலாம், ஹோர்டிங் வைக்கலாம், டிவில விளம்பரம் குடுக்கலாம். பட் இதெல்லாம் காஸ்ட்லி. இது ரொம்ப காஸ்ட் எஃபெக்டிவ். ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மென்ட்ன்னு ROIன்னு சொல்றது இது அதிகம். சரியா? அதுக்காக தான் இந்த ட்ரெண்ட்ஸ், இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லாம் நான் சொல்றேன். அடுத்து ட்விட்டர் வந்து 556 மில்லியன் யூசர்ஸ் இருக்கிறாங்க. சரியா? ட்வீட்ஸ் வித் ஹேஷ்டேக்ஸ் 33% ஹையர் என்கேஜ்மென்ட். அதாவது ட்விட்டர்ல நீங்க சும்மா ட்வீட் மட்டும் போட்டா பத்தாது. ட்விட்டர்ல ட்வீட் போடும்போது ஹேஷ் போட்டு கரெக்ட்டா மெயின்டெயின் பண்ணணும். இப்ப வந்து எல்லா சினிமா போஸ்டர்ஸும், ஆல் சினிமா ஸ்டார்ஸ், ஆல் அபிஷியல் கம்யூனிகேஷன்ஸ், ஆல் பொலிட்டிஷியன்ஸ், நீங்க வந்து உலகத்துல இருக்கிற எல்லா பொலிட்டிக்கல் லீடர்ஸ், அது பிரதமர்கள்ல இருந்து, அதிபர்கள்ல இருந்து, சினிமா துறை பிரபலங்கள், டாப் கார்ப்பரேட் ஆபீஸ், இண்டஸ்ட்ரீஸ் எல்லாமே
இப்பெல்லாம் யாரையும் பிரஸ் ரிலீஸ் எல்லாம் கொடுக்கறது இல்ல. அவங்களோட அபிஷியல் ட்விட்டர் ஹேண்டில்ல ஒரு பிரஸ் ரிலீஸ கொடுத்தா அதை வாங்கி நியூஸா போட்டுருவாங்க. இப்ப ராகுல் காந்தி ஒரு போடுறாரு, இப்ப பிரைம் மினிஸ்டர் மோடி ஒண்ணு போடுறாரு, இப்ப டொனால்ட் ட்ரம்ப் ஒண்ணு போடுறாருன்னா அது அபிஷியல் கம்யூனிகேஷன். அவங்க அபிஷியலா அதிகாரப்பூர்வமா சொல்றாங்க. சப்போஸ் அது தப்பா போட்டாங்கன்னா என் அட்மின் போட்டாருன்னு சொல்லி மாத்திக்கிறதுக்கும் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அப்புறம் அட்மினை டிஸ்மிஸ் பண்ணிட்டு இல்லைங்க தப்பா அட்மின் போட்டாருன்னு பண்ணிக்கலாம். அது காமெடிக்காக சொல்றேன். ஸோ தேர் ஆர் ப்ரொஃபஷனலா டேக் பண்ணணும். அப்ப நீங்க ஒரு லெவலுக்கு மேல போகும் பொழுது ப்ரொஃபஷனல் டீம் வந்து உங்களோட ட்விட்டர் ஹேண்டில் பண்ணுச்சுன்னா அதோட ரீச் அதிகமா இருக்கும். ஸோ ஃபேஸ்புக் தேர் ஆர் 2.9 பில்லியன் யூசர்ஸ் யூசிங் ஃபேஸ்புக் எவ்ரி மந்த். சரியா? 2.9 billion users using Facebook. So video achieved 59% more engagement than other posts. இப்போ நீங்க எல்லாம் என்ன பண்ணுவீங்க? Facebookல வந்து போஸ்ட் தான் போடுவீங்க. இப்போ Facebookல வெறும் போஸ்ட் டைப் பண்ணி போடுறதுக்கு பதிலா ஒரு ஷார்ட்டை எடுத்து யூடியூப்ல போடுற அதே போஸ்ட்டை ஒரு வீடியோ வந்து எடுக்கிறீங்கன்னா அதை வந்து ஒரு 2-3 நிமிஷமோ 4 நிமிஷமோ 5 நிமிஷமோ எடுக்கிறீங்கன்னா ஷார்ட் மாதிரி அதை யூடியூப்ல போடுறத இதுல யூடியூப்ல இருந்து ஷேர் பண்ணக்கூடாது. இதை ஃபேஸ்புக்லயே அப்லோட் பண்ணணும் வீடியோவா. புரியுதா? அது மாதிரி அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்? ஃபேஸ்புக்ல நிறைய கன்வர்ஷன்ஸ் கிடைக்கும். ஓகே, அடுத்து advertising reach 30% of Facebook users interact with business pages weekly. அப்ப ஃபேஸ்புக்கை பாக்குறவங்க ஃபேஸ்புக்ல இருக்கிற யூஸ் பண்றவங்கள 37% பேர் பிசினஸ் ப்ரொஃபஷனலா பாக்குறாங்க, பிசினஸ் ஆட்ஸ பாக்குறாங்க, கமர்ஷியல் ஆட்ஸ பாக்குறாங்க. அப்ப ஃபேஸ்புக்ல நீங்க ப்ரொமோஷனல் ஆட்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு ரீச் இருக்குமானா ROI கண்டிப்பா இருக்கும். சரியா? அடுத்து யூடியூப் வந்து 2.7 பில்லியன் யூசர்ஸ் வந்து இருக்கிறாங்க மந்த்லி. அப்ப 500 hours ஆஃப் கண்டென்ட் அப்லோடட் எவ்ரி மினிட். யூடியூப்ல ஒரு நிமிஷத்துக்கு 500 மணி நேரம் வீடியோ அப்லோட் ஆகிக்கிட்டே இருக்கு. சரியா? யூடியூப்ல. அப்ப ஷார்ட்ஸ் ஹேவ் 52% என்கேஜ்மெண்ட் பூஸ்ட் கம்பேர்ட் டு ரெகுலர் வீடியோஸ். அப்ப யூடியூப்ல நீங்க பக்கமா இப்ப நான்லாம் வந்து இத்து போனவன், நான்லாம் பேசினேன்னா 2 மணி நேரம் பேசுவேன். என்னோட ஏதாச்சும் ஒரு கிளாஸ் 1.5 மணி நேரம் 1 மணி நேரத்துக்கு கம்மியா இருக்கா? ஆனா ஒரு நிமிஷத்துல பேசி வீடியோ போட்டீங்கன்னா தான் 52% ரீச் ஆகும். பட் ஐ எம் நாட் இன் தட் கேட்டகரி. ஏன்னா நான் சொல்ல வர விஷயம் அதிகம். அதனால நான் வந்து ஒரு பெரிய லைப்ரரி மாதிரி கண்டென்ட்டை சொல்றேன். அதனால எனக்கு யூசர்ஸ் வரணும், இதை பார்க்கணும், சேல்ஸ் ப்ரொமோஷனுக்காக நம்ம சொல்றது இல்லை. நம்ம ஆத்மார்த்தமா கிளாஸ் எடுக்கிறோமா, நம்ம சொல்றது ரீச் ஆகுதா, அப்படி பண்றோம். ஆனா நீங்க ப்ரொஃபஷனலா இஃப் யூ ஆர் டார்கெட்டிங் ஆடியன்ஸ் வரணும்னா நீங்க ஷார்ட்ஸ் நிறைய போடணும். அப்ப ஒரு வீடியோ 1 மணி நேரம் எடுக்கிறீங்கன்னா அந்த வீடியோவை ப்ரொஃபஷனலா ஒரு எடிட்டிங் சாஃப்ட்வேர் வச்சு அதுல இருக்கிற குட்டி குட்டியா கட் பண்ணி போடணும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னா இந்த ப்ரொஃபஷனலா யூடியூப் சேனல் நடத்துறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரே ஒரு வீடியோ எடுப்பாங்க. ஆனா அந்த ஒரு வீடியோல இருந்து நீங்க 20-30 ஷார்ட்ஸ் எடுத்து போடுவாங்க. அதுக்கு நீங்க பெஸ்ட் எக்ஸாம்பிள்னா சாணக்கியாவை பாருங்க. ரங்கராஜ் பாண்டேவோட சாணக்கியா யூடியூப் சேனல் எடுத்து போய் பாத்தீங்கன்னா அவர் ஒரு வீடியோ தான் எடுப்பாரு. அவர் எல்லாத்துலயும் பிச்சு போட்டுருவார். அது மாதிரி நீங்க எடிட்டிங் பண்றதுக்கு ஒரு ஆளை வச்சுக்கிட்டீங்கன்னா அதுக்கு ஒரு டீம் டெக்மெட்டாவசியை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அது மாதிரி நீங்க ஹயர் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு அது பாட்டுக்கு பேக் எண்ட்ல நடக்கும். அடுத்து பேப்பர் கிளிக் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. பேப்பர் கிளிக்னா என்னன்னா உங்களுக்கு அதுதான் கூகுளோட. இப்ப கூகுள் எப்படிடா உங்களுக்கு சம்பாதிக்கிறான் அப்படின்னா கூகுளோட மேஜர் ரெவென்யூவே இந்த பேப்பர் கிளிக் தாங்க. கூகுள் ஃப்ரீயா ஃபர்ஸ்ட் சர்ச் கொடுத்துக்கிட்டே இருக்கிறான் இல்லையா? இப்போ நீங்க கூகுள்ல போயிட்டு ஏதாச்சும் ஒன்று சர்ச் பண்றீங்கன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர் அப்படின்னு போடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒன்று போடுறேன் அப்படின்னா இந்த இடத்துல ஸ்பான்சர்டுன்னு வருதா? இந்த ஸ்பான்சர்டுன்னு வருதா? இப்ப ஸ்பான்சர்டுன்னு வந்தோன்னா ஜோகோ வந்துட்டானா, டேலி வந்துட்டானா? இப்ப அதுக்கு கீழே வந்து மற்ற ஆப் எல்லாம் இருக்கு. இந்த ஓடு அப்படின்லாம் இருக்கு. இந்த ஓடுன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். அவன் அக்கௌண்டிங் சாஃப்ட்வேர்னு போட்டா நம்பர் 1ன்னு வர்றதுக்குன்னு சொல்லி லட்சக்கணக்கில் செலவு பண்ணி வேலை செஞ்சுட்டு இருக்கான். ஆனா இப்படி செலவு பண்ணக்கூடாது அப்படின்னா அவன் யாரு கூட கம்பீட் பண்றான்? ஓடு இந்தியன் கம்பெனி. அவன் ஆரக்கிளோட கம்பீட் பண்றான். ஆரக்கிள் எவ்வளவு பெரிய சாஃப்ட்வேர் இல்லையா? இப்ப என்ன பண்றான்? ஜோகோ
டிஃபால்ட்டாவே வந்துட்டான். சர்ச் இங்க கீழே வரதெல்லாம் கன்வென்ஷனல் சர்ச் இன்ஜின் ரிசல்ட். அதாவது அது வந்து ட்ரெடிஷ்னலா வருது. ஆர்கானிக் ரிசர்ச், ஆர்கானிக் சர்ச் ரிசல்ட். ஆனா எனக்கு ஆர்கானிக்லாம் வேணாம். இந்த வார்த்தையை சூஸ் பண்ணா என்னோட ப்ராடக்ட் வந்துடணும்னா இப்ப ஸ்பான்சர்ல ஜோகோவும் டேலியும் பிட் பண்றாங்கல்ல. இப்ப இந்த அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர்ன்ற வார்த்தையை போட்டா இந்த பர்டிகுலர் இந்த ஜோகோவை ஃபர்ஸ்ட் காட்டுறதுக்கும் இந்த டேலி சொல்யூஷன்ஸை காட்டுறதுக்கும் பிட் பண்ணுவான். அப்ப ஒரு கிளிக் பண்றதுக்கு காட்டுறதுக்கு 100 ரூபாய் 200 ரூபான்னு போட்டி போட்டுட்டு இருப்பாங்க இந்த ஜோகோவும் டேலியும். ஜோகோ காசு அதிகமா கொடுத்துருப்பான், டேலி கம்மியா கொடுத்துருப்பான். இப்ப நீங்க ஒரு அக்கவுண்டிங் சாஃப்ட்வேர் புதுசா எழுதுறீங்க, அதை மார்க்கெட்டிங் பண்ணணும்னா நீங்க பேப்பர் கிளிக் போனீங்கன்னா இவங்க 2 பேர் கூட பிட்டிங் பண்ணி அதிகமா காசு கட்டினாதான் உங்களோட பேரை கொண்டு வந்து முன்னாடி காட்டுவான். இதுதான் பேப்பர் கிளிக். அப்ப ஒரு வார்த்தையை தேடுறோம். அப்படி தேடும் பொழுது அதுக்கான விளம்பரத்தை ஸ்பான்சர்ட்ல கொண்டு வந்து காட்டுறதுக்கு கூகுள் காசு வாங்குது. அப்படி வாங்குற காசுல நீங்க இதை கிளிக் பண்ணீங்கன்னா அவனுக்கு வந்து நீங்க ஆல்ரெடி காசு கட்டியிருப்பீங்கல்ல, அதுல ஒரு காசை கழிச்சிருவான். தே டிடெக்ட் த மணி. புரிஞ்சுச்சா? அப்ப பேப்பர் கிளிக்ன்றதுல தான் கூகுள் உலகத்தின் மிகப்பெரிய பணக்காரன் ஆனான். அவனோட மெயின் ரெவென்யூ. சரியா? அப்ப அவனோட எல்லாத்துலயும் அவன் விளம்பரத்தை கொண்டு வந்துட்டான். பேப்பர் கிளிக்கை வந்து நீங்க யூஸ் பண்ணாம கம்பீட் பண்ண முடியாது. அப்ப உங்களுக்கு பட்ஜெட் இருந்துச்சுன்னா நீங்க என்ன பண்ணலாம்? பேப்பர் கிளிக் போகலாம். அப்ப அதை ப்ரொஃபஷனலா எப்படி பண்றது அப்படின்னா அதுக்கு இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம் ஒன்று நீங்க வச்சிருக்கணும். சொந்தமா ஒரு கம்பெனில வந்து நீங்க புதுசா கம்பெனி ஆரம்பிக்கும் போது அதுல வந்து இப்ப ஒருத்தனுக்கு Facebook தான் தெரியும், ஒருத்தனுக்கு ட்விட்டர் தான் தெரியும், ஒருத்தனுக்கு வெப்சைட் தான் பண்ண தெரியும், ஒருத்தனுக்கு லிங்க்டின் தான் தெரியும்னா ஒருத்தனுக்கு வந்து எப்படி இந்த பேப்பர் கிளிக் பண்றது. அப்ப இவ்வளோ அதாவது ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் டீம்னா அதுல ஒரு கிராபிக்ஸ் டிசைனர் இருக்கணும், அதுல ஒரு கண்டென்ட் ரைட்டர் இருக்கணும், காப்பி ரைட்டர் இருக்கணும், அதுல ஒரு சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் பண்றதுக்கு தெரிஞ்ச ஒரு அந்த டெக்னிக்ஸ்லாம் தெரிஞ்ச ஒரு சர்ச் இன்ஜின் அனலிஸ்ட் இருக்கணும், ஒரு SEM அனலிஸ்ட் இருக்கணும், ஒரு வெப்சைட் டெவலப்பர் இருக்கணும், UI UX டெவலப்பர் இருக்கணும், ஒரு டேட்டா பேஸை மெயின்டைன் பண்றவங்க இருக்கணும், ஒரு நெட்வொர்க் இன்ஜினியரிங் இருக்கணும். ஒரு 20 பேர் சேர்ந்து வேலை செஞ்சாதான் இதை ஒரு ப்ரொஃபஷனலா மெயின்டைன் பண்ண முடியும். அப்ப இதை சகாய வேலைக்கு யார் கொடுக்குறாங்களோ அவுட் சோர்ஸ் பண்றதுதான் புத்திசாலித்தனம். சரியா? அப்ப அதை பார்த்துக்கோங்க. அடுத்து இப்ப எங்க இருந்தோம்? நம்ம பேப்பர் கிளிக்ல இருந்தோம். அடுத்து கண்டென்ட் மார்க்கெட்டிங். இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க. நான் ஏன் உங்களை வந்து வெப்சைட் பண்ணணும் அப்படி வெப்சைட் பண்ணணும்னா நீங்க வந்து எந்த அளவுக்கு கண்டென்ட்டை போடுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து உங்களுக்கு ஆகும். அப்ப பிளாக் அப்படின்னு சொல்லி ஒண்ணு கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா வெப்சைட்லயும் இருக்கும். நீங்க வந்து பிளாகரா இருந்திருப்பீங்க. நீங்க நிறைய ஆரம்பத்துல 15 வருஷம் 20 வருஷமா ஃப்ரீ பிளாக் சைட்ஸ் எல்லாம் இருக்கு. வேர்ட் பிரஸ்ன்னு ஒரு சாஃப்ட்வேருங்க. நீங்க நம்புனா நம்புங்க, நம்பாட்டினா போங்க. உலகத்துல அதிகமா டவுன்லோட் ஆனது அதாவதாங்க இருக்கும். அந்த சாஃப்ட்வேர் தான் இருக்கும். வேர்ட் பிரஸ். சரியா? இந்த வேர்ட் பிரஸ்ஸை போய் பாத்தீங்கன்னா அதை கம்பேர் பண்ணி நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வந்துட்டாங்க. சரியா? அப்ப wordpress.com இருக்கு, wordpress.org இருக்கு. போய் பாத்தீங்கன்னா இந்த wordpress.org போனீங்கன்னா இதான் பிளாக் சாஃப்ட்வேர். இன்னைக்கு உலகத்துல இருக்கிற முக்காவாசி வெப்சைட் இந்த வேர்ட்பிரஸ்ல தான் ரன் ஆகுது. சரியா? ஆனா இதை ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆனா இதை வந்து ப்ரொஃபஷனலா டிசைன் பண்ணி கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு பேர் இதுக்கு பேரு. அதாவது ஸ்டாட்டிக்கா ஒரு வெப்சைட்டை பண்ணாம டைனமிக்கா இப்ப நீங்க நினைச்சா இப்ப தினத்தந்தியில எப்படி டெய்லி ஒரு நியூஸ் போடுற மாதிரி நீங்க போய் பேக் எண்ட்ல லாகின் பண்ணி ஒரு டைட்டில் போட்டு ஒரு பெரிய ஆர்டிகல் எழுதி அதுக்கு தேவையான 2-3 போட்டோ போட்டு அதுக்கு தேவையான வீடியோஸை போட்டு நீங்க போஸ்ட் பண்ணா வந்துடும். அப்ப பிளாக் உங்களுக்குன்னு ஒரு பிளாக் இருந்துச்சுன்னா அந்த பிளாக்ல டெய்லி உங்க மனசுல தோன்றதெல்லாம் எழுதுனீங்கன்னா அது வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ரீச்சை கொடுத்துரும். சரியா? அதெல்லாம் நீங்க பர்சனலாவே பண்ணிக்கலாம். அதுக்கெல்லாம் ஆள் தேவையில்லை. அப்ப நீங்க ஒரு வெப்சைட் பண்றீங்க, அந்த வெப்சைட்ல டெய்லி மனசுல தோன்றதை எழுதுனீங்க. உங்களோட இண்டஸ்ட்ரியில நீங்க என்ன பிராக்டிஸ் பண்றீங்களோ அதுல எழுதிக்கிட்டே வந்தீங்கன்னா அதுல இருந்து ஒரு பிளாக் போட்டா ஒரு கஸ்டமர்னு வச்சுக்கோங்க. 100 பிளாக் போட்டீங்கன்னா உங்க பிளாக வந்து கூகுள்ல இருந்து எல்லா சர்ச் இன்ஜினும் டெய்லி கேப்சர் பண்ணும். நீங்க ஒரு பிளாக் வச்சிருந்தீங்கன்னா உங்களை வந்து டெய்லி உங்க பிளாக வந்து தேடி நீங்க புதுசா ஏதாச்சும் போட்டிருந்தீங்கன்னா அதை வந்து கூகுள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நீங்க புதுசா ஒரு விஷயத்த போட்டீங்கன்னா அது ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து காட்டும். அப்ப நீங்க மார்க்கெட்டிங்ல மேஜரா போக்கஸ் பண்ண வேண்டியது பிளாக் தான். இஃப் யூ ஆர் வெரி சக்சஸ்ஃபுல் பிளாகர் வேற எதுவுமே பண்ண வேணாம். இப்ப நான் இவ்வளவு நேரம் சொல்லிட்டு இருந்தேன்ல அதெல்லாம் ஆள் வச்சு பண்ணணும் உங்களுக்கு தெரியலனா. ஆனா நீங்க ஒரு பிளாக் ரெடி பண்ணிட்டீங்கன்னா நீங்க டெய்லி நீங்க நினைக்கிறத டைப் பண்ணி போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுவே உங்களுக்கு பெரிய சக்சஸா இருக்கும். அதை நீங்க பர்சனலா ஆரம்பிச்சிடலாம் இன்னைக்கே.
நீங்க எந்த சர்வீஸ்ல இருக்கீங்களோ அதை பத்தி டெய்லி ஒரு கண்டென்ட் போடலாம். அடுத்து வீடியோ கண்டென்ட் வியூவர்ஸ் ரீடைன் 90% ஆஃப் வீடியோ மெசேஜஸ் கம்பேர் டு 10% ஆஃப் டெக்ஸ்ட். அப்ப ஒரு பிளாக்ல வீடியோ போடணும். இப்ப ஒரு பிளாக் போட்டீங்கன்னா அதுக்கு ரிலேட்டடா ஒரு வீடியோ போட்டீங்கன்னா அவன் வந்து அந்த வீடியோவை பார்ப்பான், ஒரு 2 நிமிஷம் நிப்பான். ஒரு வெப் பேஜுக்குள்ள ஒரு 2 நிமிஷம் 3 பேஜ் நிக்கணும்னா அது பெரிய சக்சஸ். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸோட மேஜர் சக்சஸ் என்னன்னா, எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸுக்குள்ள வந்தவன் 15 நிமிஷமாச்சும் இருப்பான். அது ரொம்ப பெரிய சக்சஸ். ஒரு வெப்சைட்டுக்குள்ள நீங்க போறீங்கன்னா அதை பார்த்துட்டு உடனே வெளியே போயிடுவீங்க. நார்மலா கரெக்டா 1 செகண்டுக்கு மேல இருக்க மாட்டீங்க. ஒரு வெப்சைட்டுக்குள்ள வந்து அது உள்ள போய் ஒரு 6 நிமிஷம் நின்னீங்கன்னா அது பெரிய சக்சஸ். 2 நிமிஷம் ஒரு வெப்சைட்ல நீங்க ஒரு கஸ்டமரை ரீடைன் பண்ணீங்கன்னா அது பெரிய சக்சஸ். சரியா? ஏன்னா உலகம் அவ்வளவு ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. புரிஞ்சுதா? இப்ப அடுத்து கண்டென்ட் மார்க்கெட்டிங் சொன்னேன்ல, அடுத்து இமெயில் மார்க்கெட்டிங். இது வந்து ரொம்ப பெரிய ட்ரெடிஷ்னலா ரொம்ப வருஷமா இருக்கிற மார்க்கெட்டிங் இது. இமெயில் மார்க்கெட்டிங் வந்து நீங்க $1 வந்து இமெயிலுக்கு செட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு $36 ரிட்டர்ன் வருதுன்னு சொல்றாங்க. ஆனா அவ்வளவு இல்லாட்டினாலும் 2% கன்வர்ஷன் கன்ஃபார்மா கிடைக்கும். என்னென்னமோ சொல்லுவாங்க. ஆனா இருக்கிறதுலயே ஹையஸ்ட் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ரொஃபஷனல் இமெயில் தான். அதாவது நீங்க குப்பை மாதிரி சேகரிக்க கூடாது. உங்களுக்கு நீங்க ஒரு பிளாக் வச்சிருக்கீங்க, நீங்க ஒரு ஜென்யூன் கான்டாக்ட் லிஸ்ட் வச்சிருக்கீங்க, உங்களோட ஜென்யூன் கஸ்டமர்ஸ் அப்படின்னா எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல 15 லட்சம் பேர் கடந்து போயிருக்கிறாங்கன்னா என்கிட்ட 50,000 இமெயில் அட்ரஸ் இருக்குது. அந்த 50,000 இமெயில் அட்ரஸும் வெரிஃபைடு இமெயில் அட்ரஸ். ஆனா நான் வெரிஃபை பண்ணல. நான் அதெல்லாம் இனிமேல் தான் பண்ணணும்னு நினைச்சிருக்கிறேன். இப்போ 50,000 இமெயில் அட்ரஸும் வெரிஃபைடா இருந்துச்சு அப்படின்னா நான் 50,000 இமெயிலுக்கு அனுப்பிச்சேன்னா அதுல 2% கன்வெர்ட் ஆச்சுன்னா அது எவ்வளவு பெரிய சேல்ஸ்ன்னு பாரு. அப்ப ப்ரொஃபஷனலா இமெயில் போகணும். அப்ப இமெயில் வந்து நீங்க வந்து உங்க சிஸ்டத்துக்கு ஒரு ப்ராப்பர் ப்ரொஃபஷனல் இமெயில வச்சிருக்கணும். இமெயில் மார்க்கெட்டிங் பண்ணும்போது ஜிமெயில் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது. அப்ப உங்களோட வெப்சைட்டுக்கு என்னவோ அதுல உங்க பேர் இருக்கணும். இப்ப பாக்கி ஆரோக்கிய பாக்கியநாதன் இப்ப நான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்னா நான் guru@exactpredictions.in வச்சிருக்கிறேன். அது மாதிரி உங்க வெப்சைட்ல முன்னாடி உங்க ப்ரொஃபஷனல் இமெயில் வச்சு அதுல நீங்க இப்போ கேம்பெயின் பண்ணணும். அதுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. இது ஒரு மிகப்பெரிய உலகம். இதுல வந்து காஸ்ட்லியா சீப்பாலாம் இருக்குது. மெயில் சிம்ப்னு இருக்குது, அது ட்விட்லோ சென்கிரிட்லாம் இருக்கு. இப்ப நான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல ட்வில்லோ சென்கிரிட்னு ஒன்று வச்சிருக்கிறேன். ஏடபிள்யூஎஸ்ல வந்து எஸ்எம்எஸ்ன்னு ஒன்று இருக்குது, சிம்பிள் மெயிலிங் சர்வீசஸ் இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு. அதெல்லாம் நம்ம ப்ராப்பரா மெயின்டைன் பண்ணணும், பிளாக் லிஸ்ட் ஆகாம இருக்கணும், சர்வரை ரொம்ப ஒயிட் சர்வரா மெயின் பண்ணணும். அது மாதிரி பண்ணோம்னா இது ஒரு நல்ல இது. நியூஸ் லெட்டர்ஸ் அனுப்புறது. அப்ப நீங்க சர்வீஸ்க்கு எவ்ரி வீக் நியூஸ் லெட்டர் அனுப்புறீங்கன்னா படிப்பாங்க. அடுத்து ட்ரெண்ட்ஸ் இன் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஃபார் 2025. இப்ப வந்து 2025 வந்துட்டோம். இப்ப இதுல டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படிடா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, chatbots expected to handle 90% of customer queries by 2026. இப்ப வெப்சைட் இருக்குது. இப்ப ஒரு நாளைக்கு இப்ப நான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸை நான் மட்டும்தான் பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் ஏன் விளம்பரம்லாம் பெருசா கொடுக்கல, எனக்கு போதும், நான் என்ன வருதோ பார்த்துட்டு இருக்கிறேன். இப்ப நான் இதை பெருசா ப்ரொமோஷன் பண்ணணும், நான் கோடி கணக்குல சம்பாதிக்கணும்னு நினைச்சா நான் ஒரு விளம்பரம் பண்றேன்னா ஒரு நாளைக்கு 1000 கால் வருது, ஒரு நாளைக்கு 10,000 கால் ரெஸ்பான்ஸ் வருதுன்னா 10,000 பேர் ஹேண்டில் பண்றதுக்கு எவ்வளவு பேரை வேலைக்கு வைக்கணும் பார்த்துக்கோ. இஃப் யூ ஆர் ஸ்கேலிங் யுவர் அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னா அந்த ஸ்கேலிங் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ஒரு இன்பவுண்ட் என்கொயரி வரும்ல. இப்ப இவ்வளவு நேரம் நம்ம படிச்சது எதுக்கு, நமக்கு என்கொயரி வர்றதுக்கு தான். அப்ப அந்த என்கொயரியை ஹேண்டில் பண்றது யாரு, அதுக்கு ஆள் வைக்க முடியுமா? டெய்லி உங்களால 100 போனுக்கு மேல அட்டன் பண்ண முடியுமா? ஒரு 100 இமெயிலுக்கு மேல பண்ண முடியுமா? இல்ல 100 வாட்ஸ்அப் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ண முடியுமா? அதுக்கு மேல பண்ண முடியாதுல்ல. அப்ப 2026க்குள்ள எல்லா கம்பெனியும் எல்லாருமே ஏஐ பேஸ்டு சாட் பாட்ஸை தான் யூஸ் பண்ணுவோம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல நான் சாட் பாட்ஸ் தான் யூஸ் பண்றேன். புரியுதா? நீங்க எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல வாட்ஸ்அப்ல போட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா தான் மெசேஜ் வருது. நான் வந்து நீங்க கேட்கிற மெசேஜ் கஷ்டமா இருந்தா தான் ரிப்ளை பண்ணுவேன். புரிஞ்சுச்சா? அது மாதிரி ஆட்டோமேட்டடு ஏஐ எனேபிள்டு சாட் பாட்டை போடணும். அப்படி போடலைன்னா உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது, நீங்க உங்களால எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் யாரு பண்ணுவா? இதெல்லாம் ஒரு ப்ரொஃபஷனல் ஏஜென்சி தான் பண்ணும். சரியா? அது நமக்கு காஸ்ட் எஃபெக்டிவா இருக்கிற ஏஜென்சி கூட பண்ணிக்கணும். அடுத்து இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படின்னா என்ன? இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்னா என்னன்னா, இப்ப வந்து இந்த பரிதாபங்கள் சேனல்கள் கோபி சுதாகர் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டாங்க. இப்ப கோபி சுதாகர் கிட்ட போயிட்டு நீங்க உங்களோட ப்ராடக்ட்டை டெவலப் பண்ணணும்னா அவங்க ஒரு காசு வாங்கிப்பாங்க. அப்ப அவங்க வீடியோ போடுறதுக்கு முன்னாடி உங்க ப்ராடக்ட்டை வந்து ஒரு நிமிஷம் உட்கார்ந்து ப்ரோமோட் பண்ணாங்கன்னா அதுக்கு பேர் தான் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்.
அப்ப இப்ப கமலஹாசன் வந்து உங்களுக்கு விளம்பரம் பண்றாரு அப்படின்னா அது பெரிய லெவல் பட்ஜெட். கோபி சுதாகர் பண்றாங்கன்னா அவங்க அவங்க டிஜிட்டல் மீடியால சூப்பர் ஸ்டார். எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். அப்ப ஆல்ரெடி வந்து உங்களுக்கு ஒரு எஸ்டாப்ளிஷ்டு ஒரு டீம் இருக்குது. அவங்களோட வீடியோ ஒண்ணு போட்டா அவங்களுக்கு ஒரு 5 பில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வீடியோ போட்டா இவ்வளவு பேர் பார்ப்பாங்கன்னா அவங்க கிட்ட நம்ம காசை கொடுத்து நம்ம ப்ராடக்ட்ட பேச சொல்றது. அப்ப இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங். அப்ப இந்த இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் வந்து என்ன பெர்சன்டேஜ் வருதுன்னா 11% ஹையர் ROI தென் பேனர் ஆட்ஸ். இப்ப நீங்க கூகுள்ல போய் பேனர் ஆட்ஸை கொடுக்கறத விட இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் பண்ணிட்டீங்கன்னா போட்ட காசுக்கு அதிக ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. இப்போ மைக்ரோ இன்ஃப்ளூயன்சர்ஸ், மேஜர் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் இருக்கிறாங்க. சின்ன சின்ன ஆளுங்களை கூட யூஸ் பண்ணலாம். அப்ப நிறைய இந்த நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் பண்றவங்க எல்லாம் விளம்பரம் கொடுப்பாங்க பாத்துறீங்களா? இப்ப நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் எல்லாம் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது திடீர்னு அவங்க ஒரு ஹோட்டல்ல போய் ஃபுட்டு சாப்பிட்டுட்டு இதை பாருப்பா இந்த ஹோட்டலுக்கு வந்தோம், இந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இருக்குப்பான்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க வந்து மறைமுகமா பண்ணுவாங்க. இப்ப நீங்க டைரக்டா பண்ணலாம், மறைமுகமா பண்ணலாம். அவங்க ஒரு சும்மா ஒரு 1000 ரூபாய் 2000 ரூபாய் கொடுத்தா கூட பண்ணிப்பாங்க. அவங்களுக்கு என்ன, அவங்களுக்கு டெய்லி வீடியோ போடணும். அப்படி வீடியோ போடும்பொழுது நம்ம ஒரு 2000 ரூபாயை கொடுத்தோம்னா நம்ம பேரை சொல்லிட்டு போயிடுவாங்க. நமக்கு நம்ம ஹோட்டல்ல வந்து சாப்பிட்டு போயிடுவாங்க. நம்மள ஜூம் பண்ணுவாங்க. அப்ப நிறைய பேர் இந்த சலூனு, அப்ப இந்த ஸ்பா இந்த மாதிரி எல்லாம் இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்ஸ் மார்க்கெட்டை தான் யூஸ் பண்றாங்க. பாத்தீங்களா? நிறைய இந்த லேப்டாப் விற்கிறவங்க அந்த மாதிரி எல்லாம் பாத்தீங்கன்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் விற்கிறவங்க எல்லாம் ப்ரோ பாத்தீங்கன்னா எங்க கிட்ட இது இவ்வளவு சீப் ப்ரோ அப்படின்லாம் பேசுவாங்கல்ல, அதை பாத்துக்கோங்க. அடுத்து வீடியோ மார்க்கெட்டிங். 82% ஆஃப் ஆன்லைன் டிராபிக் வில் பி வீடியோ பை 2025. சரியா? யாரும் டெக்ஸ்ட் எல்லாம் இப்ப பாக்குறது இல்ல. பாக்குறாங்க. ஆனா எல்லாமே யூடியூப் தான். யூடியூப் விட்டா அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லன்ற மாதிரி அவன் மார்க்கெட்டை புடிச்சிட்டான். அப்ப யூடியூப்ல தான் தேடுறதே. 82% ஆஃப் ஆன்லைன் டிராபிக் வில் பி யூடியூப். இதுல இந்த போன் வீடியோ ஒண்ணு இருக்குதுல்ல, அது உலகத்துல முக்காவாசி அதுதான் இருக்குது. சரியா? அது ஒரு தனி உலகம். டேட்டா அதை எடுத்தீங்கன்னா அதோட அதோட நெட்வொர்க்கே வேற. சரியா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். எல்லா கேட்டகரியிலயும் இருக்கு அப்படின்றதுக்காக சொல்றேன். அடுத்து லைவ் வீடியோ ஜெனரேட் 27 லாங்கர் வாட்ச் டைம்ஸ். இப்ப நான் ஏன் வந்து நிறைய லைவ் வீடியோவா போடுறேன் அப்படின்னா லைவ்னா என்கேஜ்மெண்ட் அதிகமா இருக்கும். இப்ப நீங்க ஒரு ரெக்கார்டட் வீடியோ போட்டீங்கன்னா அதை பாக்குறத விட லைவ்னா ஏதோ சொல்றான், லைவ்ல சொல்லிட்டு இருக்கிறான், என்ன சொல்றான்றத பார்க்கணும். சரியா? ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே. புனேல இருந்து பேசுறேன். ஸ்விக்கில ஃபுட் ஆர்டர் பண்ணியிருந்தேன், வந்துருச்சு அதை வாங்குறது. ஓகே. சோ வீடியோ மார்க்கெட்டிங் உங்களுக்கு புரிஞ்சிடுச்சு. அப்ப நீங்க கூடுமான வரைக்கும் லைவ் பண்ணலாம். ஒரு வாரத்துக்கு 2 லைவ் பண்ணிக்கலாம். ரெகுலரா ஒரு குறிப்பிட்ட நேரத்துல லைவ் பண்ணலாம். வாய்ஸ் சர்ச் ஆப்டிமைசேஷன் ஒண்ணு வந்துருச்சு. இப்ப எல்லாருமே வாய்ஸ்ல தான் தேடுறான். இப்ப யார் டைப் பண்ணிட்டு இருக்கிறான் சொல்லுங்க. அப்ப 40% ஆஃப் அடல்ட்ஸ் யூஸ் வாய்ஸ் சர்ச் டைரக்ட்லி. அப்ப யாரும் இப்ப டைப் பண்றது இல்ல. அப்ப எப்படிடா வாய்ஸ் சர்ச்ல நம்ம ஃபர்ஸ்ட் கொண்டு வரதுன்ட்டு அதுக்கு ஒரு டெக்னிக் இருக்கு. அப்ப அதை நீங்க பண்ணணும். அப்ப இதெல்லாம் ப்ரொஃபஷனலா இருக்கிறவன் தான் பண்ண முடியும். புரியுதா? ஆப்டிமைஸ் ஃபார் கன்வென்ஷனல் கொஸ்டின் பேஸ்ட் கீவேர்ட்ஸ். அப்ப என்ன மாதிரி எல்லாம் பேசுவான்? தமிழ்நாட்டுல ஒருத்தன் தேடுறானா அவன் என்ன கீவேர்டை சர்ச் பண்ணுவான்? அப்ப நார்மலா டைப் பண்றவன் ஒரு மாதிரி டைப் பண்ணுவான், பேசும்போது ஒரு மாதிரி பேசுவான். அப்ப பேசும்போது என்னவா வார்த்தைகள் வந்து விழுவுது, அந்த வார்த்தைகள் வந்தா என்ன மாதிரி நம்ம கொண்டு வந்து நம்ம வெப்சைட்டை முன்னாடி நிறுத்தணும், நம்ம ப்ராடக்ட்டை முன்னாடி வந்து நிக்கணும்ன்றதுக்கு ஒரு ரிசர்ச் இருக்கு. அது பண்ணணும். சோ அடுத்து personalization. Personalized emails and ads see 50% highest conversation rate. அதாவது நீங்க ஒரு பல்க் இமெயில் அனுப்புறீங்களோ இல்ல ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சீங்களோ மொத்தமா அனுப்பிச்சா பார்க்க மாட்டான். இப்ப நான் வந்து உங்களுக்கு எல்லாம் இமெயில் அனுப்பிச்சாலோ நான் உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நான் என்னோட பிரீமியம் மெம்பர்ஸ்க்கு எல்லாம் மெசேஜ் அனுப்பிச்சேன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஹாய் அப்படின்னு போட்டு உங்க பேர் போட்டு தான் நான் அனுப்புவேன். இதுக்கு பேரு பர்சனலைஸ்டு இமெயில்ஸ், பர்சனலைஸ்டு மெசேஜ். அப்ப சார் நம்ம கூட தான் பேசுறாரு, நமக்கு மட்டுமே தனியா டைப் பண்ணி அனுப்பிச்சாருன்ற ஒரு ஃபீலிங் வரும். நான் 5000 பேருக்கு அனுப்புவேன். ஆனா என் டேட்டா பேஸ்ல நான் என்ன வச்சிருப்பேன், இமெயில் ஐடி, போன் நம்பரு, கான்டாக்ட் நம்பர் இருக்கும். அது என் டேட்டா பேஸ்ல இருக்கும். நான் ஒரே மெசேஜ் தான் அனுப்புவேன். ஆனா அதுக்கு பேரு மெயில் மெர்ஜிங் சொல்லுவாங்க அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும். அப்ப அந்த மெயில் மெர்ஜிங் கான்செப்ட் எல்லா இடத்துலயும் பண்ணணும். அப்ப நம்ம ஒரு மெசேஜ் அனுப்பும் போது நம்ம 10,000 பேருக்கு அனுப்பணும்.
ஆனா அது ரீச் ஆகும்போது அவங்களுக்கு பர்சனலா அனுப்பிச்சா மாதிரி போய் சேரணும். அப்ப அந்த மாதிரி பண்ணா அது 50% கன்வர்ஷன் ரேட்ல இருக்கும். சார் நம்ம கிட்ட காசு கேட்கிறாருப்பா, மாச சந்தா கட்டல, அப்ப நம்ம தான் கட்டல அப்படின்ட்டு உடனே கட்டுவாங்க. உங்களுக்கு புரியுதா? தொழில் ரகசியத்தெல்லாம் சொல்றேன் நான். இதெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்து ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கேஸ் ஸ்டடிஸ். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நைக்ஸ் இன்ஸ்டாகிராம் ஸ்ட்ராட்டஜி. நைக் ஓகேவா, லிவரேஜ் ரீல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன் டு இன்க்ரீஸ் என்கேஜ்மெண்ட் பை 35%. அப்ப நைக்னு அது ஷூ தானே. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, இன்ஃப்ளூயன்சர் கொலாபரேஷன், ரொனால்டோவை யூஸ் பண்றதோ, இப்ப யார் ஃபுட்பால்ல அதிகமா யூஸ் பண்றது, இப்ப எந்த ஸ்போர்ட்ஸ்ல அதிகமா இருக்கிறாங்க, அவங்களோட ஜெர்சியை விற்கணும் அப்படின்னா அவங்க என்ன பண்றாங்க, கன்வென்ஷனல் மெத்தட்ஸ் கிடையாது, இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட் தான் பண்ணுவாங்க. சோ அது மாதிரி கோகோ கோலா யூடியூப் கேம்பெயின் ரன் a series of storytelling ads for festivals leading 80% of sales growth. அப்ப ஒரு கோகோ கோலா ஆடு எவ்வளவு மாறி மாறி வரும். கோகோ கோலா ஆடு நீங்க 30 வருஷமா பாக்குறீங்க. ஏதாச்சும் ஒரு கோகோ கோலா ஆடு ஒரே மாதிரி வந்திருக்குதா? ஒரு மாசத்துக்கு ஒரு ஆடை மாத்துவானுங்கல்ல. அப்ப ஒரு ஃபெஸ்டிவல் சைஸ்னா அப்ப ஒரு ஆடை மாத்தி போடுவாங்க. இப்போ அவங்க எந்த மாதிரி போட்டா வருதுன்னா, ரன் a series of storytelling, ஒரு கதை சொல்ற மாதிரி ஒரு ஆடை போட்டா அது மத்த ஆடை விட 18% சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு மார்க்கெட் ஸ்டடி சொல்லுது. Zomato Twitter marketing focused on witty, reliable content to achieve 20% higher customers interaction rates. இப்போ Zomato வந்து ட்விட்டர்ல அதிகமா சக்சஸ் ஆகுறாங்கன்ற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்றாங்க. புரியுதா? இப்ப என்னென்ன பண்ணணும் எஸ்இஓனா, அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குதுங்க. அந்த டூல்ஸ் எல்லாம் நீங்க வந்து போய் படிக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ்இஓ பண்ணணும்னா ஏஹெச்ரெஃப்ஸ், செம்மரூஷ், எம்ஓஎஸ்னு டூல்ஸ் இருக்கு. இதெல்லாம் ரொம்ப காமனான டூல் நான் சொல்றேன். இதெல்லாம் ஃப்ரீயா கொஞ்சம் இருக்கும், அப்புறம் பிரீமியம் போய் வாங்கிடணும். அடுத்து எஸ்எம்எம்னா ஹூட்ஷூட், பஃபர், கான்வா அப்படின்ற டூல்ஸ் இருக்கு. இதுல போயிட்டு நீங்க எஸ்எம்எம் சர்ச் இன்ஜின் மார்க்கெட்டிங் கண்டென்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணலாம். இமெயில் மார்க்கெட்டிங்னா மெயில் சிம்ப், ஆக்டிவ் கேம்பெயின் இருக்கு. அது மாதிரி நிறைய இருக்கு, தௌசண்ட்ஸ் இருக்குது. ஆனா நான்லாம் வந்து ஜீசஸ் கால்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது சொந்தமா மெயில் சிம்ப் மாதிரியே ஒரு ப்ரோக்ராம் எழுதி வச்சிருக்கிறேன். என்கிட்ட அந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் இருக்கு. தனியா ரன் பண்ணா 1,00,000 இமெயில் அனுப்பும், பேக் எண்ட்ல போட்டு விட்டா. அந்த மாதிரி எல்லாம் இருக்கு. 1,00,000 இமெயிலும் ஸ்பேமுக்கு போகாம போகணும். அப்ப எவ்வளவு வேலை செய்யணும்னு பாத்துக்கோங்க. அடுத்து அனாலிட்டிக்ஸ், கூகுள் அனாலிட்டிக்ஸ், ஹாட் ஜார்லாம் இருக்கு. இந்த கூகுள் அனாலிட்டிக்ஸ்லாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்க ஒரு வெப்சைட் பண்ணீங்கனாலே கூகுள் அனாலிட்டிக்ஸ் போட்டுறணும். அப்ப உங்களுக்கு அந்த வெப்சைட்டுக்கு எவ்வளவு டிராபிக் வருது, எந்த ஊர்ல இருந்து வருது, சென்னையில இருந்து எவ்வளவு வருது, போன்ல இருந்து எவ்வளவு பேர் பாக்குறான், டேப்லெட்ல இருந்து எவ்வளவு பாக்குறான், டிவில இருந்து எவ்வளவு பேர் பாக்குறான், எவன் எங்க இருந்து வந்தான். கூகுள் அனாலிட்டிக்ஸ் இல்லாம மெட்ரிக்ஸே மெயின்டைன் பண்ண முடியாது. புரியுதா? அப்ப அதை பார்த்துதான் ஸ்ட்ராட்டஜியே பில்ட் பண்ணணும். புரியுதா? அடுத்து கண்டென்ட் கிரியேஷன் வந்து கான்வா, அடோப் ஸ்பார்க், போட்டோஷாப், கோரல் ரான்லாம் நிறைய இருக்குது. அது நம்ம டீம் சைஸுக்கு ஏற்ற மாதிரி, லைசன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணிக்க வேண்டியதுதான். ப்ராக்டிக்கல் இம்ப்ளிமெண்டேஷன் டேட்டானா யூஸ் டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ் டு ஷேப் யுவர் கேம்பெயின். இப்ப நீங்க டிஜிட்டல் மீடியாவுக்கு வரணும்னா ஏதோ ஒரு இடத்துல ஆரம்பிச்சிருவீங்க, ஆனா அதை டியூன் பண்ணணும். இப்ப நீங்க யூடியூப் சேனலே வச்சிருக்கீங்கன்னா எப்படி பண்ணணும்? 10 வீடியோ போட்டீங்க, உங்களுக்கு 100 சப்ஸ்கிரைபர் தான் இருக்கிறான் அப்படின்னா இப்ப நீங்க என்ன செய்யணும்? எந்த ஃபீல்ட்ல இருக்கிறீங்க இப்ப போய் பார்க்கணும். இப்ப யாரு ரொம்ப ஃபேமஸா இருக்கிறா, எந்த யூடியூபர் வந்து ரொம்ப ஃபேமஸா அதிகமா இருக்காருன்னா அவரோட சேனல்ல அவர் என்ன டைட்டில்ல வீடியோ போட்டாரோ அந்த டைட்டில ஒட்டி நீங்க ஒரு வீடியோ போட்டுறணும். புரியுதா? இப்ப ராகு சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு கேதுன்னு ஒரு வீடியோ ரொம்ப ஃபேமஸா போயிட்டு இருக்குது ஒரு சேனல்லனா, சீக்ரெட்ஸ் ஆஃப் ராகு கேதுன்ற வார்த்தையை ஜிங்கிள்ஸ் பண்ணி ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி இல்ல அதே டைட்டில்ல வேற மாதிரி ஒண்ணு ஆட் பண்ணி போட்டுரும். அப்ப அந்த வேர்டு வரும் பொழுது அப் நெக்ஸ்ட்ல உங்க வீடியோ வந்துடும். இது மாதிரி எல்லாம் இருக்குது ஸ்ட்ராட்டஜி. அப்ப டேட்டா ட்ரிவன் இன்சைட்ஸ், அப்ப என்ன போட்டா, என்ன கீவேர்ட் யூஸ் பண்ணா, என்ன டைட்டில் போட்டா, என்ன பேனர் போட்டா வரும் அப்படின்றதெல்லாம் நீங்க பண்ணணும். அடுத்து ரெகுலர்லி மானிட்டர் கீ மெட்ரிக்ஸ். இந்த சிடிஆர், கிளிக் பர், அந்த கிளிக் ரேட்டு, அந்த கவுண்டர் ரேட்டு அப்படின்லாம் இருக்குது மெட்ரிக்ஸ். அந்த டேட்டாவெல்லாம் பண்ணி தான் இது இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு வருது, இப்ப இதுல ஃபர்தரா இவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணா இவ்வளவு ஆர்ஓஐ வரும்னு கனெக்ட் பண்ணி பண்ணணும். அடுத்து ஏபி டெஸ்டிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் ப்ரொஃபஷனலா பண்றவங்க தான் பண்ணுவாங்க. இப்ப ஒரு வெப்சைட் ஒரு ப்ரொமோஷன் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு லேண்டிங் பேஜ் பண்றீங்க. இப்ப நீங்க ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனி வச்சிருக்கீங்க, நீங்க வந்து ஒரு சைட்டை விற்கணும்னா நீங்க வந்து ஒரு 2 பேஜ் பண்ணுவீங்க, இல்லைன்னா 3 டிசைன் பண்ணுவீங்க. அதாவது வேற வேற கலர்ல, சிகப்பு கலர்ல வேற ஒரு டிசைன்ல ஒரு டிசைன் பண்ணி வச்சிருப்பீங்க. அதே கண்டென்ட்டை பச்சை கலர்ல பண்ணிருப்பீங்க, அதே கண்டென்ட்டை ஆரஞ்சு கலர்ல பண்ணிருப்பீங்க, இதை வேற ஒரு போட்டோ பண்ணி அது மாதிரி பண்ணிருப்பீங்க. இப்ப
இதுக்கு பேரு ஏபி டெஸ்டிங். இப்போ 2 டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 2 டிசைனுக்கும் நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட டார்கெட்டுக்கு ஒரு 50,000 டிராஃபிக் வரா மாரி ரவுட் பண்றீங்க. இல்ல ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்றதுக்கு 10,000 டிராஃபிக் கொண்டு வரீங்கன்னா, இந்த 2 டிசைன்லயும் ஒரே நேரத்துல சென்னையில இருந்து ஒரே ஆடியன்ஸுக்கு டிராஃபிக் ட்ரான்ஸ் பண்ணீங்கன்னா, அப்ப எத்தன பேரு இந்த டிசைன்ல இருக்கிற ஃபார்ம் அதிகமா ஃபில் பண்றாங்க, எத்தன பேரு இந்த டிசைன்ல இருக்கிற ஃபார்ம் அதிகமா ஃபில் பண்றாங்கன்ற ரேஷியோ வந்துரும். கம்பேரிட்டிவ்லி 2, 3% அதிகமா வரும். அப்ப இதான் ஏபி டெஸ்டிங். அப்ப நம்ம ஒரு டிசைன் பண்ணி ஒரு ப்ரமோஷன் பண்ணும் பொழுது, ஒரே டிசைன் பண்ணி பண்ணக்கூடாது. 2, 3 டிசைன் பண்ணி அந்த டிராஃபிக்க டைவர்ட் பண்ணணும். இப்போ கஸ்டமரோட மூடு எத அதிகமா விரும்புதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த ஆட செலக்ட் பண்ணி அதுக்கு மோர் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணணும். புரியுதா? ஸோ இவ்வளவு சொல்லியிருக்கிறேன். இப்ப இதெல்லாம் பண்ணிட்ட பிறகு இப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்ப வந்து என்கிட்ட வந்து ஒரு பெரிய டீம் இருக்கு. நான் சென்னையில தான் இருப்பேன். அ வாரத்துக்கு ஒரு தடவை ஃப்ளைட்ல புனே வந்துட்டு திருப்பி போயிட்டு இருக்கிறேன். இப்ப இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் சம்பந்தமா என்ன பண்ணாலோ, இல்ல எந்த ப்ராஜெக்ட் பண்ணாலும், உங்களுக்கு எந்த நீட் இருந்தாலோ, யூ கேன் யூஸ் த டெக் மெட்டாவர்ஸ். ஸோ இந்த டீம் வந்து முழுக்க முழுக்க என்னோட கண்ட்ரோல்ல இருக்குது. இப்போதைக்கு 50 பேர் இருக்கிற டீம் இருக்கிறாங்க. ப்ரொஃபஷனல் வீடியோ டீம், ப்ரொஃபஷனல் கண்டென்ட் ரைட்டிங் டீம், ப்ரொஃபஷனல் சர்ச் இன்ஜின் அனலிஸ்ட், காப்பி ரைட்டர், கண்டென்ட் ரைட்டர், லொட்டு லொசுக்குன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 30, 40 டெசிக்னேஷன் இருக்கு. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, ரொம்ப சகாய விலையில நம்ம இத குடுத்துறலாம். ஸோ யூ பிங் மீ. எல்லாருக்கும் என் நம்பர் தெரியும். நான் வந்து இந்த மீட்டிங்ல கலந்துக்கிட்டவங்களுக்கெல்லாம் தனியா வந்து அந்த ப்ரோஷர்ஸ் அனுப்புறேன். வாட் இஸ் இன் யுவர் பட்ஜெட்? நீங்க ரியலா இன்ட்ரஸ்டடா இருந்தீங்கன்னா, உங்க பட்ஜெட்ல வி கேன் டூ வாட்டெவர். உங்களுக்கு என்ன பண்ணணும்னாலும் அத நம்ம சேல்ஸ் டீமோ இல்ல நானே கூட பேசி பண்ணலாம். டெஃபினட்டா இது வந்து உங்களுக்கு நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றீங்களோ, அதுக்கு அடுத்த லெவலுக்கு இட் டேக் யூ. ஸோ தட் இஸ் வாட் ஐ வாண்டட் டூ கம்யூனிகேட் திஸ். இது வந்து என்னோட மெயின் பிசினஸ் இல்ல. இது வந்து ஒரு வெர்டிகல்ல நான் எங்கேஜ் ஆயிருக்கேன். அது மாரி நான் வந்து யுஎஸ்ல, சிங்கப்பூர்ல நெறைய என்கேஜ்மென்ட்ல இருக்கிறேன். நெறைய எக்ஸ்பேண்டிங் பிளான்ல இருக்கிறேன். ஐ அம் கீப் ஆன் டிராவிங். பட் திஸ் டெக் மெட்டாவர்ஸ் டீம் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி for digital marketing, software development, whatever needs you have, you can use this team under my guidance at very, very, very affordable cost because since it is a startup. இப்ப உங்களுக்கு ஜெனரலா எந்த கேள்விகள் இருந்தாலும் நீங்க கேட்கலாம். ஜெனரலா நான் எடுத்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல இல்ல வெப்சைட்ட பத்தியோ, இல்ல உங்கள விஷயத்துல எப்படி ப்ரமோஷன் பண்ணலாம்? Facebookல ஏதாச்சும் சந்தேகம், LinkedInல ஏதோ எந்த சந்தேகமா இருந்தாலும் கேளுங்க. ஐ வில் ஹேண்டில் யூ. சார் எனக்கு இன்னைக்கு கேட்கறதுக்கு கொஸ்டின்ஸ் இல்ல. ஆனா நீங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஒரு இமெயில் பண்றதுக்கும், அதே நம்ம ட்விட்டர்ல போடுறதுக்கும், வீடியோ இத்தனை பேர் பார்க்கறதுக்கும், இவ்ளோ செகண்ட் தான் பண்றதுக்குங்கிறதெல்லாம் இட் இஸ் a வெரி பிக் ஐ ஓப்பனர். ஓ! இதெல்லாம் நீங்க வந்து பார்க்கணும். நம்ம இப்ப பிசினஸே பண்ணல, ரன்னே பண்ணல அப்படின்னா கூட என்குயரி வர்றது பெருசு இல்ல. அத ஹேண்டில் பண்றதுக்கு எவ்ளோ பண்ண வேண்டியதா இருக்கு. இன்னைக்கு ட்ரெண்ட் வந்து எப்படி போயிட்டு இருக்குன்னு சொன்னது வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்துச்சுங்க சார். If not I'm using it today, maybe sometime in the future, but it was very big eye opener actually. தேங்க் யூ. Thank you, sir. நம்ம எப்போதுமே இன்ஃபர்மேஷன் தான் குடுப்போம். அதாவது நம்ம ஐடியா டிப்போ. ஆமா சார். 80% always does it இல்லைங்களா? ஆமா. எந்த அண்ணாதுரை கிட்ட வந்து எந்த டாபிக்க குடுத்து பேச சொன்னாலும் பேசுவாங்களாம். ஒரு தடவ என்ன பண்ணாங்களாம், டாபிக் எழுதாம வெறும் பேப்பர மட்டும் குடுத்துட்டாங்களாம். அவரு வாங்கி பார்த்துட்டு எதுவும் இல்லன்னு மடிச்சு வச்சுக்கிட்டாராம். இவரு என்னதான்டா பேச போறாருன்னா, பேப்பர பத்தி 1 மணி நேரம் பேசினாராம். Okay. அது மாரி என்கிட்ட ஒரு டாபிக்க குடுத்துட்டீங்கன்னா, நானும் 1 மணி நேரம் பேசுவேன். சார் வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க சார். வணக்கம். சொல்லுங்க. சார் ரொம்ப நன்றி சார். நம்ம எக்ஸ்ட்ராக்ட் ப்ரெடிக்ஷன் மாதிரியே ஒரு சாஃப்ட்வேர் பண்ணணும்னா அப்ராக்சிமேட்டா எவ்வளோ சார் ஆகும்? எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் மாரியே சாஃப்ட்வேரை நான் பண்ணி கொடுக்க மாட்டேன். ஏன்னா அது எனக்கு காம்படிட்டர். அதை தவிர எந்த சாஃப்ட்வேர்னாலும் பண்ணி கொடுக்க சொல்லுங்க, நான் பண்ணி தருவேன். கண்டிஷன்ஸ் அப்ளை. தேங்க்யூ ஸோ மச். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். நான் ஆல்ரெடி வந்து வெப்சைட் வந்து நான் லான்ச் பண்ணிட்டேன். ஓகே. எனக்கு வந்து இப்ப கஸ்டமர்ஸ் தான் நீட் இருக்கு. அது எப்படி பண்ணலாம்னு எனக்கு கைட் பண்ணா நல்லா இருக்கும். ஆமா, நீங்க எனக்கு தனியா பிங் பண்ணுங்க.
நாளைக்கோ ஓகே சார். நாளான்னைக்கோ பண்ணுங்க. நான் ஓகே சார். நான் ஓகே பிளான்ஸ் சார். எல்லாம் சொல்றேன் பண்ணுங்க. நம்ம தெளிவா நம்ம பேசலாம் சார். ரொம்ப நன்றி. நீங்க இந்த கொடுத்த வீடியோ இன்ஃபர்மேஷன் ரெக்கார்டு இந்த வீடியோ வந்து நான் என்னோட யூடியூப் சேனல்ல போட்டு அதை எல்லாருக்கும் அப்லோட் பண்றேன். சரியா? சூப்பர் அதனால சார். பாத்துக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. whoever wanted கண்டிப்பா interested. சார். கண்டிப்பா சார். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூ. இது ரொம்ப நாளா நான் வெயிட் பண்ணது இப்பதான் கிடைச்சிருக்கு. ஓகே. என்னோட நான் ஐ புட் மை ஹேண்ட் அப். சார் மணிவண்ணன் சார் பேசுங்க. ஆமாம் சார். நான் ஒரு சம் ஐடியா வச்சுருக்கேன். அந்த ஐடியாவுக்கு அதை டிரான்ஸ்லேட் இன்டு ஆக்ஷன் அப்படிங்கிறதுக்கு முன்னால் ஆப் அண்ட் வெப்சைட் இதெல்லாம் டெவலப் பண்ணலாமே, திங்க் பண்ணலாம் அப்படின்ட்டு அந்த ஸ்டேஜில் இருக்கேன் சார். நீங்க கனடால இருக்கீங்களா சார்? இல்லை, நான் இப்போ இங்கே அட்லாண்டாவில் இருக்கேன். ஓகே ஃபைன். யூஎஸ்ல இருக்கேன். சார் மத்தவங்கலாம் மியூட் போட்டுக்கோங்க சார். பேஸ் வந்து கனடா தான். பட் ஆனால் நான் இந்த ஊரில் நகர்ந்துகிட்டே இருப்பேன். அங்கே வாஷிங்டன் டிசியில் இருந்தேன், நியூ ஜெர்சியில் இருந்தேன், அட்லாண்டாவில் இருக்கேன். அடுத்தது எங்கெங்கிறது எனக்கு தெரியாது. எப்போ ஒரு 2 years ஒவ்வொரு ஸ்டேட்டாக போயிட்டு இருப்பாங்களா, 51 ஸ்டேட்டும் போயிடுவோம்னு நினைக்கிறேன். அப்புறம் அது ஒரு இந்த ஐடியா இருக்கு. வெப்சைட்டை டொமைன் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு கான்டென்ட் அதை பற்றி நான் என்ன செய்யலாம் அப்படிங்கிறதெல்லாம் எழுதிட்டு இருக்கேன். இதுக்கிடையில ஒரு லோகோ டிசைன் ஒன்று பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு அந்த ஒரு இது ஆரம்பிச்சேன். ஆனால் புட்ஸ் எல்லாமே பிட்ஸ் அண்ட் பீசஸ்ல எல்லாம் செஞ்சுட்டு இருக்கேன், திங்க் பண்றேன். ஆனால் உங்கள்கிட்ட பேசணும் அப்படின்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருந்த ஒரு கொஸ்டின் ஒன்று போட்டு அனுப்பிச்சிருந்தேன். உங்கள்கிட்ட இருந்து பதில் வரலங்கிறதுனால ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். என்ன அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா முதல்ல மாதிரி கனெக்ட் பண்ண முடியல, ரொம்ப பிஸி ஆயிட்டீங்க இப்பெல்லாம். ஸோ அதனால இப்போ இன்னைக்கு செஷன் வந்து குட், ஐ எம் ஏபிள் டு கனெக்ட் வித் யூ, உங்கள்கிட்ட பேச முடியுது அப்படிங்கிறது ஒரு இது. எனக்கு ஐ ஆம் இன்ட்ரெஸ்டட், ஐ ஆம் வெரி மச் இன்ட்ரெஸ்டட் இன் கெட்டிங் அவைலிங் யுவர் சர்வீசஸ். பட் வி மஸ்ட் டாக் சம்டைம். அதை வந்து நான் என்ன செய்ய விரும்புகிறேன், எனக்கு என்ன வாட் இட் வில் காஸ்ட் மீ, வாட் இட் மீன்ஸ் டு மீ அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பேசலாம். இன்ஃபேக்ட் வந்து மணிவண்ணன் சார், நீங்க ஆல்ரெடி என்கிட்ட உங்க சம் ஆஃப் ரெக்வயர்மெண்ட்ஸ் 2 years முன்னாடி டிஸ்கஷன் பண்ணிட்டு இருந்தீங்கன்னு நினைக்கிறேன். இது மாதிரி நிறைய பேர் என்கிட்ட ரெக்வயர்மெண்ட் சொன்னப்ப என்னால அதை எடுத்துக்க முடியல, உங்ககிட்டயே என்னால பண்ண முடியலன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? நான் ஏன் இப்ப இந்த மீட்டிங்கை போட்டேன்னா, now I have a team. ஓகே. so that I can offer this. ஓகே. ஏன்னா இதுல வந்து நான் வந்து அட் திஸ் மோமெண்ட் ஒரு வெஞ்சர் கேபிட்டல் இது அந்த இதுலலாம் நான் போகல, யாரும் இல்லை. நானே அதை திங்க் பண்றேன், ஐடியா இருக்கு. இதுக்குன்னு என்ன பட்ஜெட் என்ன ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட பேசணுங்கிறது தான். We can work around in United Statesலயே we have offices sir. ஓகே. நம்ம அங்க இருந்தே கூட ஆபரேட் பண்ணலாம். You ping me. ஓகே சார். ஆனா யூஎஸ்ல இருந்து பண்ணும்போது ரொம்ப 80 times மோர் எக்ஸ்பென்சஸ் இல்லையா? அது எல்லாமே இல்ல கம்யூனிகேஷன்ஸ் உங்களோட டே டைம்ல அங்க இருந்தே நீங்க கம்யூனிகேஷன்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். நைட் வெயிட் பண்ணலாம் வேணாம். ஓகே அதுக்காக சொல்றீங்க. மோர் ஃபிளெக்சிபிலிட்டி எல்லாம் இருக்கு நமக்கு. we have options இருக்கு. ஓகே. நம்ம வந்து இந்த கம்பெனியை வந்து 24/7 நடத்துற மாதிரி பிளான் பண்ணிருக்கிறோம். so we are into planning running 3 ships. so அந்த மாதிரி I am elevating this, positioning this. வெரி குட். ஏன்னா எனக்கு இருக்கிற டைம் அவைலபிலிட்டி வந்து ஒரு few hours a day. ஏன்னா வீட்டுல இருக்கிற மத்ததெல்லாம் இது பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு கிடைக்கிற டைம், அதனால ஃபுல் டைமா இதுல டிவோட் பண்ண முடியல இந்த டைம்ல அட் திஸ் மோமெண்ட். பட் இது சப்சிக்வெண்டா இன் a month time or so நம்ம கொஞ்சம் சீரியஸா எடுத்துட்டு போலாம் அப்படிங்கிற. அதாவது உங்க மனசுல வந்து ரொம்ப பெரிய ஒரு ஏக்கம் இருக்கு, ஏதோ ஒண்ணு பண்ணணும்னு நீங்க ரொம்ப நாளா வெயிட் பண்றீங்க. யூஸ் திஸ் to make it happen sir. yeah right sir, very good. but the prices also it is very competitive price. நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு I have set up, நம்ப மாட்டீங்க, ஒரு 10,000 ரூபாய் இருந்தா நான் சொன்ன சர்வீசஸ் எல்லாம் டு ஸ்டார்ட் வித் கொடுக்குற மாதிரி எல்லாம் பிளான் டிசைன் பண்ணி வச்சிருக்கேன். Very good, that works for me then. so different ranges plans இருக்குது. so I will share those in offlineல பண்றேன். எடுத்தோனே இத I don't want to make it a sales call. Okay, very good sir. yeah, nice. Very good, stay connected sir. Thank you. Very informative. okay sir. Akshaya. Hello. சொல்லுங்க. Thank you so much, sir. Actually, it was really helpful for me, both personally and career-wise. Actually, எனக்கு ஒரு question இருக்கு. Like,
இது ஜென்ரலா நான் கேட்கிறேன் உங்ககிட்ட. எனக்கு ம். 2 தெரியும். ஒரு இன்னொருத்தவங்க வந்து என்னோட வெல் விஷர். 2 பேரும் கரியர்ல டாப் வைஸ்ல இருக்காங்க. பட் அவங்க வந்து ஆஸ்ட்ராலஜி வந்து லைக் நாங்க பிலீவ் பண்ண மாட்டோம். நான் ஆல்ரெடி வந்து இந்த கரண்ட் ஜெனரேஷனுக்கு அது வந்து ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணதெல்லாம் இப்ப ஒர்க் ஆக மாட்டேங்குது அப்படின்லாம் சொல்றாங்க. உங்களுடைய ஒப்பீனியன் என்ன சார் இத பத்தி? அது அவங்கவங்களோட நேரத்த பொறுத்து தான் ஒரு விஷயத்த பிலீவ் பண்றதோ, பிலீவ் பண்ணாம இருக்கிறதோ. லைஃப்ல திடீர்னு கடவுள பிடிக்கும், திடீர்னு கடவுளையே பிடிக்காது, திடீர்னு புருஷனையே பிடிக்காம போயிடுது, பொண்டாட்டியே பிடிக்காம போயிடுது. அஸ்ட்ராலஜிய பிடிக்காம போறது ஒரு பெரிய விஷயமா? பிலீவ் இன் ஆஸ்ட்ராலஜி ரைட் சார்? எனிதிங் அது கால ஓட்டத்துல சிலது பிடிக்காம போயிடும், சிலது மேல வெறுப்பு வரும், சிலது மேல திடீர்னு பிரியம் வரும். இது மாறி மாறி தான் நடக்கும். அதனால அவங்களுக்கு இது பிடிக்கணும் அப்படின்னு நமக்கு நெசசிட்டி இல்லையே. ஓகே சார். ஆக்சுவலி அவங்க சொன்ன ரீசன் என்ன இருந்துச்சுன்னா, எனக்கு வந்து ரிசர்ச் பேப்பர் இல்ல ஆஸ்ட்ராலஜிக்கு. ஹவ் கேன் ஐ பிலீவ் தட் அப்படின்ற மாரி நம்ம சொன்னாங்க. ரொம்ப போட்டு ஒருத்தரையும் கன்வின்ஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லங்க. அது யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் போய் சேரும். அவங்க அது அது அவங்கள புடிக்கணும்னா, அவங்கள கடவுள் ரொம்ப பெருசா ஒரு ஒரு கஷ்டமான சூழ்நிலைக்கு கொண்டு போகும்போது அத புரிஞ்சுப்பாங்க. கடவுள் அவங்கள நல்லாவே வச்சிருக்கட்டும். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்பிள் அஸ்ட்ராலஜிக்குள்ள வரவங்க கஷ்டப்படுறவங்க தான் வருவாங்க. இல்ல சார் 2 பேருமே பயங்கரமா லைஃப்ல கஷ்டப்பட்டுருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா ம். அவர் என்ன சொன்னாருன்னா, ஓப்பனாவே நான் ஏத்திஸ்ட்ன்ற மாரியும் சொன்னாரு. அண்ட் அது தென் அவங்களோட அது அவங்களோட பிலீஃப். அது தப்பில்லையே. எல்லாமே ஒரு அதாவது எல்லாமே தான் சார் எல்லாருக்கும் ஆக்சுவலி. புரியாது. எனக்கு புரியுது சார். யா. லைக் என்னோட அவங்களும் அமெரிக்கால தான் இருக்காங்க. ஒரு நல்ல ஓகே. ஒரு பொசிஷன்ல கரியர் வைஸ். ஷி ஆஸ் லைக் ஃபேமிலியோட தான் இருக்காங்க. ஓகே. அவங்களும் வந்து என்ன சொன்னாங்கன்னா, அவங்களும் ஜென்ரலா ஆஸ்ட்ராலஜிலாம் லேர்ன் பண்ணிக்கிட்டாங்க. அவங்க சொன்னது என்னன்னா, நான் லேர்ன் பண்ண வயசு படி பார்த்தா முன்ன வரமா இருக்கு. இப்பல்லாம் வந்து அதேபடி நடக்க மாட்டேங்குது. இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்தாப்புல. அதனால நான் வந்து எனக்கும் பெருசா அதுல பிலீஃப் இல்லன்னு சொல்லிட்டு டிஸ்கன்டின்யூ பண்ணிட்டாங்க அந்த கோர்ஸ் எல்லாம். சரிங்க. இது ஓகே. இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். கொஸ்டின் வந்து எனக்கும் நெறைய டவுட் இருக்கு சார். லைக் நானும் இப்ப வந்து 2 ஃப்ரீலான்சர் ப்ராஜெக்ட்ல வந்து என்கேஜ் ஆயிருக்கேன். ம். அம் உங்களால முடிஞ்சு கைட் பண்ணுங்க சார். ஏன்னா எனக்கு அதுல நெறைய டவுட்ஸ் வரும். லைக் இந்த அப்ளிகேஷன் பில்ட் பண்றதுக்கு. லைக் நீங்க நீங்க ஏதாவது என்ன ஃபீஸ் கனெக்ட் பண்ணுங்க. என்னோட நம்பர்ஸ் இருக்குல்ல. எனக்கு கனெக்ட் பண்ணுங்க. நாளைக்கு தனியா பேசுங்க என்கிட்ட. டெஃபினெட்லி சார். தேங்க் யூ சோ தேங்க் யூ. மச் சார். தேங்க் யூ சோ மச் சார். சந்திரசேகர். சார் வணக்கம் சார். சொல்லுங்க. சார் சார் குட் ஈவினிங் சார். நான் டாக்டர் சந்திரசேகர் பேசுறேன் சார். இருங்க 2 சந்திரசேகர் இருக்கீங்க. ஃபர்ஸ்ட் முதல்ல ஆரம்பிச்ச சந்திரசேகர் பேசட்டும். அப்புறம் நீங்க பேசுங்க சார். சார் டாக்டர் சந்திரசேகரா சார் பேசுறேன். பேசுங்க சார். பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் ஆக்சுவலா வந்து சித்தா டாக்டரா இருக்கேன் சார். எனக்கு வந்து ஓகே. இப்ப இதுல வந்து இப்ப வெப்சைட் டிசைன் பண்றது, டிஜிட்டல் கோச் இது பண்றதுக்காக எனக்கு ஐடியா இருக்கு. பட் எப்படி எக்ஸிக்யூட் பண்றதுன்னு தெரியல. சாருடைய இது கனெக்ஷன் கிடைச்சதுல இருந்து இப்ப ரொம்ப நாளா உங்க கூட இருந்துட்டு இருக்கேன். அஸ்ட்ராலஜில டிராவல் பண்ணிட்டு இருக்கோம்ல, உங்களோட ஓகே. ஜாயின் பண்ணி செய்யலாம்னு அதிக விருப்பம் இருக்கு சார். அதுக்கு பட்ஜெட் எப்படி என்ன மாதிரி உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும் நாளைக்கு பேசுங்க அப்படின்னு? சார். என் நம்பர் தான் உங்ககிட்ட எல்லார்கிட்டயும் இருக்குல்ல. இருக்கு சார். என்னோட என்கிட்ட நான் இப்ப இருக்குங்க இந்த சார். வாட்ஸ்அப்லயே எனக்கு பிங் பண்ணுங்க. நான் ரிப்ளை பண்றேன். சரிங்க சார். தேங்க் யூ. சரிங்க சார். நான் ஓகே. தேங்க்யூ சார். ஓகே. அடுத்த சந்திரசேகர் பேசுங்க. சார் ரொம்ப வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க. சார் பொதுவா வந்து ஜாதகத்தை வந்து பார்க்கையில ஒரு மரத்தடி இது மாதிரி ஒரு ஆர்வம் வந்துச்சு. சரி கத்துக்கிடுவோம் அப்படின்னு நினைக்கையில ஒவ்வொருத்தவரும் ஒரு விதமா, அதாவது ஒரு மாயாஜாலம் மாதிரி இந்த கோயிலுக்கு போங்க, இந்த வாழ்வியல் பரிகாரம் பண்ணுங்க, இந்த மாதிரியே இருக்கும். ஆனா உங்களுடைய வகுப்பு நான் கலந்துக்கிட்டேன். அப்படின்ற போது ஒரு யதார்த்தமா இதுதான் அப்படின்ற மாதிரி ரொம்ப தெளிவா, மிக தெளிவாவும் கத்துக் கொடுத்துருக்கீங்க சார். ரொம்ப அதுக்கு நன்றி சார். அடுத்து நான் வந்து ஒரு திருமண தகவல் மையம் மாதிரி ஆரம்பிச்சிருக்கேன் சார். அப்ப இந்த ஏஐ பத்தியோ இதை பத்தி நிறைய அந்த விஷயங்கள் வந்து வருது. அதை நம்ம போய் பார்க்கல 500 ரூபா 1000 ரூபா அப்படின்னு சொல்லி வரும்போது இன்னைக்கு நீங்க அந்த ஒரு வாய்ப்பு நீங்க கொடுத்துருக்கீங்களா டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பத்தி, அதை பார்க்கையில அதுவுமே வந்து ஒரு கலங்கர வழக்கம் மாதிரி இருக்குது சார். நமக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லாட்டினாலுமே உங்களோட இதை பார்க்கையில இதுக்கு பின்னாடி இவ்வளவு பெரிய உழைப்புனா இருக்கு. இது தெரியாம நம்ம ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கட்டிட்டு அதை கத்துக்கிட்டோம்னாலும் அது அது யாருக்குமே எனக்கு பிரயோஜனம் இல்லாம இருக்கு சார். ஆனா கண்டிப்பா இது வந்து எனக்கு ரொம்ப தெளிவான இதா இருக்கு சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். அதாவது இது என்ன கிளியரா புரிஞ்சுக்கணும்னா, எல்லா விஷயத்தையும் நம்மளே செய்ய முடியாது. அது ஒரு ப்ரொஃபஷனல் டீம் தான் செய்யணும். அதை கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா, அதை கரெக்டா செட் பண்ணிக்கணும் அவ்வளவுதான்.
அவுட் சோர்ஸ் பண்ணிடணும் கூடுமான வரைக்கும் வேலையை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்பு கொள்ளுங்க. காளிதாஸ் சார் வாங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன் சார். எப்படி இருக்கீங்க? கோயம்புத்தூர் காளிதாஸ் சார் தானே? ஆமா சார், கோயம்புத்தூர் சார். சார் இப்ப நான் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும், நான் வந்து இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கேன். கன்ஸ்ட்ரக்ஷன் கெமிக்கல்ஸ் அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன். ஏற்கனவே எனக்கு ரொம்ப நாளா அந்த ஐடியா இருக்கு, நான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்ட்டு. ஹலோ சொல்லுங்க சார். சார் அது இப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல நீங்க ஒரு 10 ஆப்ஷன் கொடுத்துருக்கீங்க சரிங்களா? இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னோடது வந்து எதுல போட்டானா கரெக்டா இருக்கும் அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா எனக்கு அந்த ஒரு பட்ஜெட் மாதிரி எதுல போட்டானா எவ்வளவு ஆகும் என்ன அப்படின்ட்டு அது பேசுவோம் சார். நம்ம இப்ப யாருக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் உங்களுக்கு பர்சனலைஸ்டா உங்களோட நீடை ரெக்குயர்மெண்ட் பண்ணி அதுக்கு வந்து ஒரு அனாலிசிஸ் ரிப்போர்ட் கொடுப்பாங்க டீம் தனியா. நானே கொடுக்க மாட்டேன், டீம்ல இருந்து கொடுப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க உங்களோட நீட்ஸ் எல்லாம் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு கோயம்புத்தூர்ல இருக்கிற ஒரு 30 கிலோமீட்டர் சர்க்கிள்ல தான் உங்களுக்கு கஸ்டமர்ஸ் வேணும்னா அதுக்குள்ள மட்டும் நம்ம டார்கெட் பண்ணி வேலை செய்வாங்க. ஓகே, இது பவுண்டரிஸ் அக்கார்டிங் டு தி பவுண்டரிஸ். பவுண்டரி, ரீஜன், சிட்டி, ஒரு 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 5 கிலோமீட்டர் ரேடியஸ்க்குள்ள அது எந்த லெவல்ல வேணாலும் மைக்ரோ மேனேஜ்மெண்ட் பண்ண முடியும். ஓகே ஓகே. அப்புறம் ரெண்டாவது உங்களுக்கு Facebookல பண்ணா நல்லா இருக்குமா, உங்களுக்கு தனியா இமெயில் மார்க்கெட்டிங் நல்லா இருக்குமா, உங்களுக்கு நான் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங்க பத்தி சொல்ல மறந்துட்டேன் சரியா? இருக்கிறதுலயே பெரிய மார்க்கெட்டிங் வாட்ஸ்அப் மார்க்கெட்டிங் இருக்குது, அதெல்லாம் இருக்குது. ஆமா சார். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன், நான் உங்களுக்கு சென்னை வந்திருந்தப்பவே உங்ககிட்ட கேட்டிருந்தேன், அந்த மேட்ரிமோனி சாஃப்ட்வேர் வந்து பாத்தீங்கன்னா டெவலப் பண்ணி கொடுக்க முடியுமா? அதெல்லாம் நம்ம பண்ணலாம். இப்ப இந்த ஆர்கனைசேஷன்ல இருந்து we can do that. yes. சரி சரிங்க. ஏன்னா அந்த டைம் அதாவது ஒரு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் மாதிரி ஒரு சாஃப்ட்வேரை கேட்காம வேற எந்த சாஃப்ட்வேர் கேட்டாலும் என்னால பண்ணி கொடுக்க முடியும். இல்ல மேட்ரிமோனி சாஃப்ட்வேர் தான், அதெல்லாம் தாராளமா பண்ணி கொடுக்க முடியும். எஸ். சரி சரி. ஓகே. உங்க சண்டேயும் ஃப்ரீயா இருப்பீங்களா சார்? சண்டே நான் 24 மணி நேரமும் வேலை செய்கிறேன் சார். 4 மணி நேரம் 5 மணி நேரம் தான் தூங்குறேன். சரிங்க. ஓகே சார், நான் கான்டாக்ட் பண்றேன். அப்புறம் இன்னொரு விஷயம், நம்மளோட அந்த விருட்சத்தோட பொறுப்பாளர் நீங்க, குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ஃபவுண்டேஷன்ல. அது பத்தியும் நான் பேசணும். ட்ரஸ்ட் விஷயம்லாம் நிறைய செய்ய ஆரம்பிக்க வேண்டியிருக்குது சார். நிறைய நான் எடுத்து வச்சிருக்கேன் சார், நிறைய எடுத்து வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நான் எல்லாமே ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் உங்களுடைய அப்ரூவல் வாங்கிட்டு தான் நம்ம அதை வெளியிடணும் அப்படின்னு இருக்கேன். நிறைய எடுத்து. ஆமா, இப்ப நம்ம குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன்ல நம்ம நிறைய ப்ரோக்ராம் மேஸ் பிளான் பண்ண மாதிரி ஆரம்பிக்கணும் சரியா? நடுவுல ஒரு தடவை வந்துட்டு வரேன் நான் கோயம்புத்தூருக்கு அடுத்த மாசம். சார் வாங்க, நான் ஆபீஸே நான் ஓபன் பண்ணிட்டேன். இங்க நம்ம கோயம்புத்தூர் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலயே ஒரு ஆபீஸ் ஓபன் பண்ணிட்டேன். 3 months ஆச்சு. நீங்க வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னன்னா, கொஞ்சம் டேட்டா மியூட் ஆயிடுச்சு பாருங்க. டேட்டா கார்டு போட்டுட்டேன். அதுல வந்து நிறைய பழைய இதெல்லாம் போயிடுச்சு. நான் உங்களை கான்டாக்ட் பண்றேன், கொஞ்சம் மறுபடியும் ரெஜிஸ்டர் பண்ண முடியுமா என்ன அப்படின்னு பாத்துக்காங்க. பாருங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் பாத்துக்கலாம். சரி, ஓகே சார். நன்றி, வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி சார். ஓகே. ஆமா, பிரகதீஸ்வரன் வாங்க. நிறைய எனக்கு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க, எனக்கு நேரம் இல்ல பண்றதுக்கு. பண்ணி தரேன் நீங்க சொன்னதெல்லாம். ஓகே சார், தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப நாள் கழிச்சு உங்கள்கிட்ட பேசுறது. வணக்கம் சார். தேங்க்யூ, எனக்கும் ப்ளஷர் இஸ் மைன். சொல்லுங்க. ஒன்றும் சார், நான் வந்து கோவிடுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட ரிசர்ச் விஷயத்தெல்லாம் மற்றவங்க கற்றுக் கொடுக்கணுன்ற நான் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருந்தேன். நீங்க நிறைய பெரிய இன்ஸ்பிரேஷன் சார். ஏன்னா நான் வந்து உங்கள்ட்ட நான் ஜாமக்கோல் கத்துக்கும் போது நீங்க மெர்லின் அனலிட்டிக்ஸ் சொல்லி ஒரு வெப்சைட் எனக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருந்தீங்க. அதுல கரெக்டா நீங்க வந்து வீடியோஸ்லாம் வந்து லெசன்ஸ் மாதிரி கொடுத்து பண்ணிருந்தீங்க. என்னோட பிளானும் அதே மாதிரி தான் நான் வந்து பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். என்னோட வந்து அதாவது ஃபுல் எஜுகேஷன் ரிலேட்டட் வெப்சைட் பண்ணணும் அப்படின்றது, ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எப்படி கற்றுக் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி, பிளாக்ஸ் அப்புறம் ப்ராப்ளம்ஸ் கொடுக்கறது மாதிரிலாம் பண்ணணும்னு நினைச்சிருந்தேன். நான் வந்து அந்த வெப்சைட் மெர்லின் அனலிட்டிக்ஸை பார்த்துட்டு நான் இன்ஸ்பயர் ஆகிட்டு நான் அது ரிலேட்டடாக என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட, என்னோட ஐடி ஃபீல்டில் இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட நான் கேட்டுட்டு இருக்கும்போது, நீ வீடியோ கண்டென்ட்லாம் போட்டீங்கன்னா உனக்கு வந்து சர்வர் ரொம்ப அதிகமாக ஸ்டோர் பண்ணினா உனக்கு ஜிபி கணக்கில் போனால் உனக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ணணும், அது காஸ்ட் அதிகமாகும், மந்த்லி உனக்கு அவ்வளோ காஸ்ட் அதிகமாகும்,
அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி எனக்கு ரொம்ப பயமுறுத்திட்டாங்க. உனக்கு அதுவும் எஜுகேஷன் ரிலேட்டட்ன்ற போது எந்த அளவுக்குனா ரொம்ப கம்மியாயிடும் உன்னோட டார்கெட் ஆடியன்ஸு. அப்போ வந்து உன்னால அந்த அளவுக்கு சஸ்டெயின் பண்ண முடியுமான்னு தெரில அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி, அதுவும் எடுத்தோடனே வந்து லேக்ஸ் 2 லேக்ஸ் 3 லேக்ஸ் மேலே போகும். அது வந்து ஸ்டோரேஜ் ரொம்ப அதிகமாக, நீ குவாலிட்டி கண்டென்ட் அதிகமாக வச்சிருந்தீங்கன்னா, வீடியோ கண்டென்ட் வச்சிருந்தீங்கன்னா அதுக்கு அதிகமாகும்லாம் சொல்லிட்டாங்க. ஏன்னா அதாவது கான்செப்டே சார் இது ரொம்ப கோர்ஸ் வைஸா சிம்பிளா சார். இது ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் சார். உங்களை பயமுறுத்திட்டாங்க தேவையில்லாம. நீங்க யூடியூப்ல பிரைவேட் வீடியோவா போட்டு அந்த வீடியோவை எம்பெட் பண்ணிட்டா போதும், காஸ்டே ஆகாது. ஓஹோ, ஓகேங்க சார். நீங்க யூடியூப்ல அப்லோட் வீடியோ பப்ளிக்கா பண்றீங்களே. இப்ப நான் மெரின் அனாலிட்டிக்ஸ்ல என்ன பண்ணிருக்கிறேன்னா, மெரின் அனாலிட்டிக்ஸ்ல நான் போடுற வீடியோவெல்லாம் அன்லிஸ்டடா போட்டு அந்த வீடியோவை எம்பெட் பண்ற ப்ரோக்ராம் பண்ணிருக்கேன். இதுல என்ன ஒரு பிரச்சனை இருக்கும்னா, நீங்க போடுற வீடியோல சில கூகுள் டேர்ம்ஸ்ல சில கீவேர்ட்ஸ் ஏதாச்சும் அந்த வீடியோல பேசுறது அவனோட டேர்ம்ஸுக்கு மிஸ் ஆச்சுன்னா அந்த வீடியோவை டெலீட் பண்ணி விட்டுருவான். அந்த மாதிரி ஓகே. ஆகாம நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா நீங்க யூடியூப்லயே எல்லாத்தையும் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாம நீங்க பண்ணணும்னா நிறைய கண்டெய்னர்ஸ்லாம் சீப்பா இருக்குது. அமேசான் வெப் சர்வீசஸ்ல எல்லாம் போனீங்கன்னா பக்கெட்ஸ்லாம் சொல்லுவாங்க, கியூபர்நெட்ஸ் அப்படி நிறைய இருக்கு அந்த மாதிரி டெக்னிக்கல் வேர்ட்ஸ். சரி அதுல சார். நம்ம வந்து எக்கனாமியா டிரைவ்ஸ் வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். ஐ சஜஸ்ட் யூ. ஓகே சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். அதாவது நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு வந்து ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் பட்ஜெட் இருக்குது அப்படின்னா நீங்க டெக்மேட்டாவோட அசோசியேட் ஆயிட்டு கண்டினியூஸா உங்க பிசினஸ் அவுட் சோர்ஸ் பண்ணிடலாம். அப்படி கிராஜுவலா பிசினஸ் இன்க்ரீஸ் ஆக உங்க பட்ஜெட் இன்க்ரீஸ் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி பேக்கேஜஸ்லாம் டிசைன் பண்ணியிருக்கிறேன். ஓகேங்க சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. நான் காண்டாக்ட் பண்றேன். தேங்க்யூ. முருகேசன். முருகேசன் பேசுங்க. மல்லிகா கிருஷ்ணன் பேசுங்க. சார் குட் ஈவினிங் சார். நான் உங்களோட வணக்கம் டாட்டர் மேடம். ஆக்சுவலி உங்களோட செஷன் நான் தான் பார்த்துட்டு இருக்கேன். என்ன என்ன தேங்க்யூ ஸோ சொன்னீங்க மச். மேடம், நீங்க யாரு? நான் மல்லிகா கிருஷ்ணா உங்களோட டாட்டர் சார். ஓகே, ஃபைன் ஃபைன். ஃபைன். நான் உங்களோட செஷன் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் அண்ட் வெரி இம்ப்ரெசிவ் சார். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மேம். ஸோ ஆக்சுவலி வந்து நான் வந்து ஒரு டிஜிட்டல் கோச்சா இருக்கிறதுக்காக ஐம் ஜஸ்ட் கோயிங் டு பி பிகினிங் சார். ஸ்டார்ட் பண்ண போறேன் என்னோட கெரியரை ஓகே இந்த ஃபார்ம் ஆஃப் லைஃப் கோச் அண்ட் ஸ்பிரிச்சுவல் அந்த மாதிரி கண்டென்ட். ஓகே. ஸோ இந்த மாதிரி ஒரு கோச்சுக்கு எந்த மாதிரி பிளாட்ஃபார்ம் வில் பி த கிரேட்ஃபுல் ஃபார் த ரீச் த பீப்புள் சார்? எந்த நீங்க பிளாட்ஃபார்ம்னு கண்டுபிடிக்க நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் உங்களுக்கு பண்ணிக்கணும். ஒரு பிளாக் மாதிரி ஒரு சின்ன வெப்சைட் பண்ணிக்கணும். அதுதான் பேஸ். நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அதுல இருந்து சரி. தான் அதுதான் மரம் மாதிரி எல்லாத்தையும் பரவும். அதாவது ஓகே கால் ஊனி ஓகே நிக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு வெப்சைட் வேணும். ஓகே ஓகே. தென் which அ- platforms are Instaவா யூடியூபா which is good for coach to connect to நீங்க people எந்த sir? எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்றீங்க? நீங்க இளைஞர்களை டார்கெட் பண்ணா இன்ஸ்டாகிராம், கொஞ்சம் ஓகே சார். வயசான பெருசுங்களை டார்கெட் பண்ணா ஃபேஸ்புக், ஓகே ப்ரொஃபஷனல் ஓகே பீப்புள்னா லிங்க்டின், ரொம்ப ஓகே ஏ கிளாஸ் ஆடியன்ஸ்னா ட்விட்டர். அது நீங்க எந்த ஆடியன்ஸை ரீச் பண்ண போறீங்கன்றத பொறுத்து அது பண்ணீங்க. எல்லாத்துலயும் நம்ம பண்ணுவோம். வணக்கம் அதாவது சார், நான் நம்ம பேசுறது கேக்குதா சார்? இருங்க ஓகே இருங்க உங்ககிட்ட பேசி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம ஒரு 10,000 ஓகே ரூபாயை ஓகே சார். வாங்கி ஓகே. எல்லாத்துலயும் 2,000 ரூபாயை போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவோம். அப்ப ம் எதுல அதிகமா ROI வருதோ அடுத்த மாசத்துல இருந்து அதுல அதிகமா பண்ணுவோம். ஃபோக்கஸ். ஓகே தட்ஸ் கிரேட் சார். ஓகே அப்படி பண்ணுவோம். டெஃபினட்டா நான் கனெக்ட் பண்றேன் சார் பர்சனலி. பண்ணுங்க பண்ணுங்க என்னோட மொபைல் பண்ணுங்க நம்பர் பண்ணுங்க. தான் உங்களுக்கு ரீச் பண்றேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ மச் சார் ஃபார் யுவர் லெஸ் பட்ஜெட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். ஓகே. பிகாஸ் ஸ்டார்ட் அப் பீப்புளுக்கு வந்து வி நீட் ஸ்டார்ட் சப்போர்ட். அப்புக்காக பண்றோம். ஆமா, இது ஆக்சுவலி பெரிய கம்பெனி. ஆனா நம்ம என்னோட ஆடியன்ஸுக்காக நான் வந்து மலுக்கட்டாயமா இதை பண்றேன். It ஏன்னா just எனக்கு நிறைய motivates பேர் கேட்டிருக்கிறாங்க. எஸ் எஸ். it's motivating the startup people actually sir. யா They're யா. not in the new to the business world. Yeah. ம் ம். Thank you, sir. Thank you so much for your time. யா தேங்க்யூ. வாங்க முருகேசன் பேசுங்க. வணக்கம் சார். நான் வந்து ஜோதிடத்துல தான் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். பேசுங்க. ஓகே ஆக்சுவலாக வந்து நான் வந்து பிரைவேட் ஒர்க் பண்ணிட்டு Okay, இருக்கேன் சார். இப்போ பார்ட் டைமாக வந்து இந்த அஸ்ட்ராலஜி ப்ரிடிக்ஷன் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ம் ம். இந்த ப்ரிடிக்ஷனில் வந்துட்டு நான் கொடுக்குற ப்ரிடிக்ஷன் வந்து ஒரு 60% ஓகேவாகுது. செம் வந்து அங்கங்கே வந்து லேக்கிங் ஆகுது. இப்போ இதை வந்து நான் என்னோட கஸ்டமருக்கு வந்து இன்ட்ராக்ஷன் பண்ணிட்டு அதிலிருந்து கொஞ்சம் பில்டப் பண்ணி கொடுக்கணும். இப்போ இதுக்கெல்லாம் எந்த மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணீங்கன்னா சாத்தியமாகுன்ற மாதிரி எனக்கு கொஸ்டின் ரைஸ் ஆகுது சார். இல்ல நீங்க பில்டப் கொடுக்கணும்னா எதுல பில்டப் கொடுக்கணும்? உங்களை பத்தி ப்ரொமோஷன் பண்ணணும்னு சொல்ல வரீங்களா? இல்லை இல்லை சார். அதாவது எப்படின்னா இப்போ வந்து ஜாதகம் நான் வந்துட்டு ப்ரிடிக்ஷன் கொடுக்குறேன் கஸ்டமருக்கு. ம் அதில் வந்து பார்த்தீங்களாக்க ஒரு 80-90% சக்ஸஸ் ஆகுது. சம் ஃபெயிலியரும் நடக்குது.
அப்ப அவங்க வந்து எந்த காலகட்டத்துல இந்த ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லிட்டு அவங்களுடைய டேட்டாவும் நான் அதை சேவ் பண்ணிக்கிட்டே வரணும். அதை நான் வந்து ஃபைன் டியூன் பண்ணிட்டு ஒரு தெளிவான ப்ரிடிக்ஷன் போகணும். இப்ப இதுக்கு என்ன மாதிரி சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணலாம்? எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்லயே நம்ம ஒவ்வொரு ஜாதகத்தையும் பார்க்கும்போது குறிப்புகளை எழுதுறதுக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்குறோம். இப்ப நீங்க ஒவ்வொரு ஜாதகத்தை எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல பார்த்து முடிச்சிட்ட பிறகு நீங்க அங்க என்ன சொன்னீங்க, அவங்களுக்கு என்ன குறிப்பு சொன்னீங்க, அவங்களுக்கு என்ன பரிகாரம் சொன்னீங்க, அதெல்லாம் நீங்க அதுல எழுதி சேவ் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா நாளைக்கு அந்த டேட்டாவை எடுத்து நீங்க ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே அப்படி இல்லைன்னா நீங்க சாதாரணமா ஒரு எக்ஸெல்ல மெயின்டைன் பண்ணிட்டு வாங்க. இல்லைன்னா சாதாரணமா ஒரு வேர்டை ஓபன் பண்ணி டெய்லி ஒரு ஜாதகத்தை பாக்குறீங்கன்னா அந்த ஜாதகத்தை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுல போட்டு ஆகிய பேரு, எதுக்கு வந்தாங்க, என்ன பண்ணீங்க, என்ன சொன்னீங்கன்னு எழுதிக்கிட்டே வாங்க. சரியா? ஓகே ஓகே பாத்தீங்கன்னா நிறைய ரொம்ப தொழில் முறையில ரொம்ப வருஷமா இருக்கிற ஜோதிடர்கள்லாம் கிட்டத்தட்ட 1000 ஜாதகம் 2000 ஜாதகம் வச்சிருப்பாங்க. அது மாதிரி கரெக்ட் சார். சில பேர்லாம் என்ன பண்றாங்கன்னா அந்த ஜாதகத்தை பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஒரு ஃபைல் பண்ணி அதை பிரிண்ட் அவுட்டுக்கு பின்னாடி எழுதி வச்சுப்பாங்க. அது எப்படி வேணாலும் உங்களுக்கு வசதியா இருக்க மெத்தட்ல பண்ணிக்கணும். ஆனா பண்ணிக்கணும். அப்பதான் அது நாளைக்கு உங்களுக்குமே தேவைப்படும் ஆராய்ச்சிக்கு. ஓகே சார். அது போகத்துக்கு வந்து இப்போ நான் வந்து எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணி அதை வந்து இது பண்ணணும். அதுக்கெல்லாம் சர்வீஸ் எப்படி பண்றோம். நீங்க கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே ஓகே தேங்க்யூ சார். தேங்க்யூ. நாகேந்திரன் சார் கேக்குது, பேசுங்க. வணக்கம் சார். சார் இப்போ நீங்க கொடுத்த டேட்டா எல்லாமே ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. ஓகே. இப்போ நாங்க வந்து ஒரு வெப்சைட் வச்சிருக்கேன் சார். நான் வந்து ஓகே. நான் வந்து ஒரு மிஷினரி மேனுஃபேக்சர் பண்றேன். நான் வந்து பிரிண்டிங்க்கு தேவையான மிஷின்ஸ் பண்றேன். நான் அந்த இதை வந்து யூவி ட்ரையர் சொல்லுவோம் நாங்க வந்து பாத்தீங்கன்னா. நீங்க ஆல்ரெடி என்கிட்ட கன்சல்டேஷன் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். கரெக்டா? ஆமா சார். ஒரு ஐ ரிமெம்பர் தட். சொல்லுங்க. ஆமா சார். அதனாலதான் இப்போ உங்களை இது கான்டாக்ட் பண்ணேன். நான் வந்து எனக்கு வந்து எங்களோட மிஷினை வந்து கொஞ்சம் வேர்ல்டு வைடா மார்க்கெட் பண்ணணும்னு ஒர்க் பண்றேன் சார். நான் வந்து சூப்பரா பண்ணி கொடுக்கலாம் சார். அதுக்கு உங்க ஹெல்ப் இருந்துச்சுன்னா நல்லா இருக்கும் பாக்குறேன். வந்து நீங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்க, நாளைக்கு அதை பண்ணிடுவோம் இமிடியேட்டா. ஓகே சார். ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். தனலட்சுமி சார், குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். எங்க டாக்டர் கூட அக்ஷயா உங்ககிட்ட இந்த மீட்டிங்ல கலந்துக்கின்னு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது சார். சொல்லுங்க. எனக்கு ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணணும் சார். அதுக்கு ஹெல்ப் பண்றீங்களாங்க சார்? நாளைக்கு கூப்பிடுங்க மேடம். என்ன மெசேஜ் ஓகேங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். ஞான பிரகாஷ் வாங்க. கேக்குது சார். நான் வந்து இப்போ பார்ட் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஆஸ்ட்ராலஜி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன் சார். வீக்கெண்ட்ல சாட்டர்டே சண்டே இருக்கட்டும். ஓகே. திரு வராகி ஜோதிடர் பாத்தீங்கன்னா இப்போ ஃபுல் டைமா வந்து பாத்தீங்கன்னா ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் மார்க்கெட்டிங்ல, பார்மசூட்டிக்கல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எனக்குன்னு சில கஸ்டமர்ஸ் எல்லாம் வராங்க. அவங்க டேட்டாலாம் வந்து திருமகள் தரிசனத்துல தான் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே. நான் திதி யோக காரணம் வந்து தனிகா செல்வம் ஐயா கிட்ட படிச்சிருக்கேன். அப்புறம் மரபணு ஜோதிடம் படிச்சிருக்கேன். மரபணு ஜோதிடம் விஷால்ன்றவர்கிட்ட படிச்சிருக்கேன். தெரியும் சொல்லுங்க. அப்புறம் இவரு பள்ளிப்பாளையத்துல மணிகண்டன் ஐயா கிட்ட வந்து பாரம்பரியம் படிச்சிருக்கேன். மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணி தான் பாத்துட்டு இருக்கேன். ஆனா மோஸ்ட்லி மரபணுவும் திதி யோக காரணமும் மிக்ஸ் பண்ணி தான் பிராக்டிஸ் பண்றேன். எனக்கு வந்து கரெக்டா இருக்கு. கஸ்டமருக்கு நான் என்ன சொல்ல வேணுமோ ப்ரிடிக்ஷனும் அவங்க ஃபேமிலி ஹிஸ்டரியெல்லாம் கரெக்டா சொல்லிடுறேன். சரி. இப்ப வந்து எனக்கு வந்து பை மவுத் ரெஃபரல் மூலியமா தான் எனக்கு கஸ்டமர் வராங்க. ஒருத்தவங்க வந்து பார்த்துட்டு போய் அவங்கள நான் சொல்றது நடந்ததுக்கு அப்புறம் அவங்க ரெஃபர் பண்ணி மூலியமா தான் வராங்க. லாஸ்ட் ஒரு 2 years 2.5 years பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப என்னோட திரு வராகி ஜோதிடத்தை வந்து இப்ப டிஜிட்டல் முறையில வந்து மார்க்கெட் பண்ணணும். எனக்கு அது உங்ககிட்ட பேசணும். நாளைக்கு கூப்பிடுங்க சார். ஓகே சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. 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 சாய் பிரதீப். சாய் பிரதீப் மைக் வரலையா? பேசுங்க. எல்லாருக்கும் ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட். 26ஆம் தேதி சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நான் ஒரு முக்கியமான கிளாஸ் போட்டிருக்கிறேன். என்ன கிளாஸ் அது? யாராச்சும் சொல்லுங்க. என்ன கிளாஸ்? முகூர்த்தம் கிளாஸ் சார். பொருத்தம் இல்ல, முகூர்த்தம். ஆமா. அதாவது ஜோசியத்திலேயே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முகூர்த்தம் தான். சரியா?
அதனால சார் அது நான் 1000 ரூபாய்க்கு தான் போட்டிருக்கிறேன். நான் சாட் ஜிபிடி கிளாஸ் எடுத்தேன் தெரியுமா? இல்ல யார் அதுல சாட் ஜிபிடில கலந்துக்கிட்டீங்க? ஒரு நான் நாள் கலந்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமை ஃபுல்லா. சார். நான் கலந்துட்டேன் சார். சார் நான் எப்படி காலையில இருந்துச்சு? நான் கலந்துட்டேன் சார். எப்படி சார் எப்படி நான் இருந்துச்சு அந்த வீடியோ? அந்த செஷன் எப்படி இருந்துச்சு? சார் நல்லா நான் இருந்துச்சு. நான் இன்ட்ராக்டிவா கலந்துக்கிட்டேங்க சார். இருந்தது சார். நல்லா இருந்துச்சு சார். ஆமா. சங்ககிரி கணேசனா சைலண்டா இருக்கீங்க இன்னும் பேசாம. சார் நான் கலந்துட்டேங்க சார். நான் கலந்துக்கிட்டேன். சூப்பர், சூப்பர். அப்ப அது மாதிரி முகூர்த்தத்தை வச்சு ரொம்ப பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கிறேன். அதுல பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் இம்பார்ட்டன்ட். அதெல்லாம் திருப்பி கிடைக்காது. நான் ஒரு கிளாஸ போட்டா திருப்பி போட மாட்டேன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. டோன்ட் மிஸ் இட். அந்த முகூர்த்தம் கிளாஸ்ல எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒரு நாள் ஃபுல்லா கத்துக்கோங்க. எல்லா விஷயத்துக்கும் நட்சத்திரம் பேஸ்டு, ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் எந்த நாளை எப்படி கணிக்கிறது, என்னைக்கு என்ன செஞ்சா பலன் இருக்குன்ற மாதிரி நேரத்தை பத்தி பேசுறோம். சரியா? இட் இஸ் பியூர்லி வாட் டைம் டு ஸ்டார்ட், வாட் டைம் டு அவாய்ட். எப்ப ஆரம்பிக்கணும், எப்ப தவிர்க்கணும்ன்றதை தான் நம்ம இன்னைக்கு ஃபுல்லா பேசுவோம். அதை பத்தி நிறைய ஜென்ரிக்கான டாபிக்ஸும் பேசுவேன். இட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ் கிளாஸ். டோன்ட் மிஸ் இட். எம்கே வாங்க. ஃபுல் டே கிளாஸ்ங்க. ஃபுல் டே கிளாஸ்ங்களா? ஆமா, அது ரெக்கார்டிங் வீடியோ கொடுத்துருவேன் நான், வர முடியாதவங்களுக்கு. ஓகே சார். வணக்கம் சார். வணக்கம். குறிச்சி சிஓ சார், சிஇஓ சாருக்கு வாழ்த்துக்கள் சார். சார் நான் மகேஷ், சிங்கப்பூர் மகேஷா? ஆமா சார். ஆமா. சார் ரொம்ப நன்றி நான் சார். ரொம்ப வருஷமா சிஇஓ தான் ஷான் இன்ஃபோ மீடியாக்கு. இப்போ வேற சிஓங்கிறதுனால ஆமா, அடிஷனல் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஆமா, என்னை இங்கேயே ஹோல்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. ஃபர்ஸ்ட் செகண்ட் நீ கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு இருக்க கலந்துக்கிட்ட எல்லாருமே நாளைக்கு உங்கள்ட்ட பேசுறேன், எனக்கு வெப்சைட் உடனே ஆரம்பிக்கணும்னு சொல்றாங்க. அதுக்கும் வாழ்த்துக்கள் சார். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு தெரியாம இருக்காங்க. அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்றேன். இன்னைக்கு நீங்க அனுப்புன உடனே என்னுடைய கான்டாக்ட்ல உள்ள எல்லாருக்கும் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டேன். அதுல எத்தனை பேர் இல்ல வேற நேம்ல இருக்காங்கன்னு தெரியல. பரவாயில்ல சார், ரொம்ப நன்றி. அப்புறம் நீங்க எடுத்த அந்த பங்குவர்த்த கிளாஸ் வந்து இதுல எத்தனை பேர் வந்திருந்தாங்கன்னு தெரியாது. ஃபியூச்சர்ல இன்னும் நிறைய கிளாஸ் அதை போடுங்க. ஏன்னா முதலீடு சம்பந்தப்பட்ட அந்த கல்வி யாருக்குமே சொல்லி தர்றது கிடையாது. எனக்கு இப்பதான் கிடைச்சிருக்கு. அதுக்குள்ள நான் உள்ள குதிச்சுட்டேன். அது ஓகே. ஸோ நம்ம என்னெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் பங்குவர்த்தகம் எதுவுமே தெரியாது, யார் சொல்லி தருவான்னு நினைச்சேன். உள்ள வந்துட்டீங்க. ஜோசியம், அப்புறம் இது பங்குவர்த்தகம், அப்புறம் இப்ப சொல்ற நீங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். நான் அதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன். அதையும் சொல்லிட்டீங்க. இங்கேயே ஹோல்ட் பண்ணோம்னா அடுத்து ஃபாரெக்ஸ் ட்ரேடிங், அடுத்து கிரிப்டோ ட்ரேடிங் எல்லாத்துக்கும் கிளாஸ் போடுவோம். தேங்க்யூ சார். எப்படியோ நம்மளை சுத்தி உள்ள சமூகத்தை நல்லபடியா மாத்துறதுக்கு நீங்க 4 மணி நேரம் மட்டுமே தூங்கி இவ கத்துக்கிட்டது பூரா இவ்வளவு இலவசமா தர்றதுக்கு இறைவன் உங்களுக்கு நல்ல அருள் புரிவார் சார். நான் உங்ககிட்ட பேசணும்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஃப்ரீயா இருக்கும்போது பேசுங்க. கண்டிப்பா நான் நேர்ல சந்திக்கிறேன். நான் ஜனவரியா பிப்ரவரியான்னு தெரியாது. நீங்க எப்போ ஃப்ரீயோ அதை ஒட்டி நான் வந்து உங்களை பாக்குறேன். 2 months நான் வர்றேன். ஒரு 10 days ஊருக்கு வர்றேன். அப்ப உங்களை நேர்ல பாக்கணும். நான் நிறைய பேசணும் சார் உங்ககிட்ட. இந்த கிளாஸுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். நன்றி. சிங்கப்பூர்ல நைட் ஆயிடுச்சே, என்ன மணி? அதுதான் நான் வந்து மகேஷ்குமார்னு நேம் போடாம எம்கேன்னு போட்டு கொஞ்ச நேரம் பார்த்துட்டு தூங்கிடலான்னு பார்த்தேன். நாளைக்கு வேலை. ஆனா நல்ல இன்ட்ரெஸ்டிங்கா ஃபுல்லா பார்த்துட்டு என்னடா வேலை. சரி, போயிருவேன் வேலைக்கு. தேங்க்யூ சார். தேங்க்யூ. சாய் பிரதீப் வாங்க. சாய் பிரதீப். ஓகே. குரு பாக்கியநாதன் அஸ்ட்ராலஜி ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஒன்று ஆரம்பிச்சு அதை நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஜோதிடத்துக்கு ரொம்ப ஆத்மார்த்தமா நிறைய பிளான்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இந்த வருஷம் எனக்காகவும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஐ புட் லாட்ஸ் ஆஃப் எனர்ஜி ஆன் மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ், மல்டிபிள் இதில் என்னோட எனர்ஜி போயிட்டு இருக்கு. அதனால என்னோட ஹெல்த்துக்கு, என்னோட ஆரோக்கியத்துக்கு, என்னோட வெல் பீயிங்க்கும் ப்ரேயர் பண்ணிக்கோங்க. நானும் உங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஸோ வேற எதுவும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா we will wind up this. Thank you so much. இன்னைக்கு காலையில ஒரு வீடியோ போட்டேன். இதுதான் பாதை, இதுதான் பயணம், இவ்வளவுதான் ஜோசியம்னு திருமகள் தரிசனத்துல தவறாம போய் பாத்துருங்க. சூப்பரா இருக்கு சார். பாத்தாச்சு சார். அதெல்லாம் அதை புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு மேல ஜோசியம் கிடையாது. அதனால அதை தவறாம பாத்துருங்க.
நான் சொன்னது உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ண முடிஞ்சுதா காளிதாஸ் சார்? தேங்க்யூ. நீங்க உங்களால அதை உணர முடிஞ்சுதா நான் சொன்ன பாயிண்ட? அதாவது 75% உணர முடிஞ்சது. அதுக்கான கரெக்டான டைரக்ஷன்ஸ் கொடுத்திருந்தீங்க. நீங்க வந்து சிட்டி மேப்பை வச்சு நல்ல அந்த சென்டர் பாயிண்ட்ல இருந்து 4 திசை அப்படிங்கறத அனுப்புங்க. இந்த 18 வருஷத்தை நீங்க அனலைஸ் பண்ண சொல்றீங்கல்ல, அதை வந்து நம்ம இனிமேலதான் பார்க்கணும். அது அந்த 18 வருஷம் அந்த நம்ம பின்னால திரும்பி அந்த 18 வருஷத்துக்கு முன்னால என்ன நடந்தது, நம்ம எதுல இது பண்ணோம் அப்படிங்கறத நம்ம இனிமேலதான் அது பார்க்கணும். அந்த ஏஜ், அந்த டைம், அதுல என்ன பண்ணிருக்கோம் அப்படிங்கறதெல்லாம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும். அது ஒரு 1 வீக்ல வந்து பண்ணிட்டு நீங்க சொன்னதோடைய மெயின் கருத்து அதுதான் நினைக்கிறேன். ஆமா. அவ்வளவுதான். ஆமா ஆமா. அப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதுல எந்த ஒரு சேஞ்ச் தவறுகள் நடந்திருக்கு, எந்த திசையில போயிருக்கோம், எந்த திசையில போக வேண்டியதை மிஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கறதான் நீங்க அதுல பண்ணிருப்பீங்க நினைக்கிறேன். அப்புறம் சார் இன்னொன்னு, உங்க நேம்லயே ஆரோக்கியம் இருக்கு சார். ஆரோக்கிய பாக்கியநாதன் தான் சார். அதனால உங்களுக்கு கடவுளுடைய அருள் கண்டிப்பா இருக்கும். அது போக இவ்வளவு பேருடைய பிளெஸிங்ஸ் இருக்கிறதுனால we will give a moral support. சரிங்களா? அதனால நீங்க எதுக்கு பயப்படாம இது பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ. சார் அந்த வீடியோட கான்செப்டுங்க சார், 18 வருஷத்துக்கு முன்னாடி பண்ண தப்ப வரக்கூடிய 18 வருஷம் சரி பண்ணிக்கிங்க. அதுதான் சார் கான்செப்ட். ஆமா. அதுக்கு உதாரணம் மாநாடு பண்ண சொல்லிக்கிறீங்க சார். உங்களால அது கரெக்டா புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சா புரிஞ்சுக்க சங்ககிரி? முடியுது, புரிஞ்சுக்க. ஆமாங்க சார். ஏன்னா இப்ப நம்ம குரு பயிற்சினா அந்த 1 வருஷம் மறுபடியும் 12 வருஷத்தோட இது வந்து கண்டினியூட்டி 18 வருஷம் நம்மளுக்கு. ஏன்னா அந்த 18 அடுத்து 18 அடுத்து 18 அப்படிங்கும்போது நம்ம லைஃபே வந்து அந்த 18 வருஷம் சரிப்படுத்திட்டாவே நம்ம அடுத்த கட்டத்துக்கு நல்லபடியா போய்க்கலாம். நல்ல கான்செப்ட் சார். நம்ம 18 வயசுல தான் மேஜர் ஆகுறோம். ஆமாங்க அப்புறம் சார். 18 வருஷம், அப்புறம் 18 வருஷம், அப்புறம் 18 வருஷம் அப்படி பாத்துக்க வேண்டியதுதான். அவ்வளவுதாங்க சார். ராதாகிருஷ்ணன். வணக்கம் சார். சார் சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். ரொம்ப அருமையா இருந்தது உங்க கிளாஸ். நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்தேன். கொஞ்சம் வேலை ஆகி போச்சு. நான் யூடியூப்ல போடுறேன் பாருங்க திருப்பி. அப்புறம் நான் நல்லா ரொம்ப பிரமாதமா இருக்கு. அதோட அந்த ராகு இது போட்டிருந்தீங்களே காலையில பார்த்தேன். அது ரொம்ப பிரமாதமா இருக்கு சார். அது எப்படி தான் இப்படி எல்லாம் நீங்க திங்க் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. நானும் அஸ்ட்ராலஜில திங்கெல்லாம் பண்ணல சார். ரொம்ப வருஷங்கள் இருக்கு மேல இருந்து வருது. உண்மைதான் சார். அது வந்து வாஸ்தவமான உண்மை. அதாவது நீங்க உங்களுடைய அனுபவங்கள் வந்து உண்மையில உங்களுடைய ஏஜுக்கு, உங்களுடைய அமைப்புக்கு இந்த இதுல வந்து உங்களுக்கு கடவுள் காட்ஸ் கிஃப்ட் தான். அது ரியலி அப்ரிசியேட். ரொம்ப நாள் நீங்க நல்ல ஆயுளோட தீர்க்காயுளோட நல்லா இருக்கணும். நானும் நாளைக்கு பேசுறேன். என்னுடைய இது சம்பந்தமா ஏதாவது டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எப்படி பண்ணலாம்னு கேட்கறதுக்கு. பண்ணுங்க சார். தேங்க்யூ. நல்லது சார். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். வேற யாருக்கும் கொஸ்டின்ஸ் இல்லைன்னா நம்ம இதை வைண்ட் அப் பண்ணலாமா? தேங்க்யூ சோ மச். எல்லாரும் கான்டாக்ட் பண்ணுங்க. அதாவது உங்களோட பட்ஜெட் என்னவோ அந்த பட்ஜெட்டுக்கு நான் இந்த கம்பெனில இருந்து சொல்யூஷன் கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சுக்கோங்க, அதுக்கப்புறம் அதை பாத்துக்கோங்க. தேங்க்யூ சார். அதாவது இந்த ஃபுல் பேக்டா ஒரு பேக்கேஜை நீங்க செட் பண்ணிக்கோங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி. அதுக்கப்புறம் உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்க ஆரம்பிச்சதுன்னா கண்டினியூ பண்ணுங்க. ஸோ வாட் இஸ் இன் யுவர் பட்ஜெட்டோ அதுக்கு ஏத்த மாதிரி ஆரம்பிக்கலாம். தேங்க்யூ. அதனால டோன்ட் ஹெசிடேட் டு கான்டாக்ட். என்னோட பட்ஜெட் 5000 ரூபாய் தான் சார்னாலும் கூப்பிடுங்க. அதுக்குள்ள என்ன பண்ண முடியும்னு சொல்றேன். என்னோட பட்ஜெட் 2000 ரூபாய் தான் சார்னாலும் கூப்பிடுங்க. அதுக்கு என்ன பண்ண முடியும்னு சொல்றேன் நான். சரியா? தேங்க்யூ. ஆல் தி பெஸ்ட். குட் நைட். தொடர்ந்து இந்த வருஷம் வந்து நிறைய பண்றோம். தொடர்ந்து இணைந்திருங்கள். வித் ஆல் யுவர் சப்போர்ட் தான். நானும் என்ன முடிஞ்சதெல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறேன். அதனால கூடுமான வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ. நன்றி. Definitely, sir. Thank you.